இப்பொழுது மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக நாங்கள் மக்களிடம் கையெழுத்து வாங்குகின்றோம் என்கின்ற ஒரு மிகப்பெரிய நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மையில் மும்மொழி கொள்கை எந்த மாநிலத்திலாவது பின்பற்றப்படுகிறதா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. திரு நரேந்திர மோடி அவர்களும் திரு அமித்ஷா அவர்களும் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களும் சொல்ல வேண்டியது என்னன்னா, 10 ஆண்டு காலமாக திரு நரேந்திர மோடி ஆட்சியில பொருளாதாரம் வளரல, அதனால கல்வியை நாங்க கட்டணம் ஒண்ணு அப்படி சொல்லணும். இல்ல 10 ஆண்டு காலத்தில் பொருளாதாரம் வளர்ந்தது என்பது உண்மை என்று அவர்கள் சொல்லுவார்களே, ஆனால் அரசமைப்பு சட்டத்தின் கூறு 41 படி கல்வியை உரிமையாக கொடுக்கும். ஒன்றிய அரசு நிதியை நிறுத்திவிட்டது அப்படின்னு சொன்ன ஏன் நிறுத்தியது அப்படின்னு கேட்டா, பிஎம்ஸ்டி பள்ளி திட்டத்தை ஏற்கவில்லை. ஏற்கிறேன்னு சொன்னாங்க, ஆனா ஏற்கல, அதற்காக நாங்க பணம் கொடுக்க மாட்டோம் அப்படின்றதா இன்றைக்கு விவாத பொருளாக இருக்கு. இந்திய அரசமைப்பு சட்டத்தை உயர்த்தி பிடிப்பவர்களால் தேசிய கல்விக் கொள்கையை 2020 எப்படி உயர்த்தி பிடிக்க முடியும், எப்படி பிஎம்ஸ்டி பள்ளியை ஏற்க முடியும் என்பதுதான் நம் முன்னாடி இருக்கிற சவால். தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த கட்சி தலைவரை பார்த்து இந்த கேள்வியெல்லாம் நான் வைக்கல. நான் வைக்கிற கேள்வி நேரடியாக ஒன்றிய அரசுக்கு தான். கல்வியல் செயல்பாடே இல்லாதவர்கள் ஆசிரியர்களாக வரலாம், ப்ரொஃபசர்ஸ் ஆஃப் பிராக்டிஸ் என்ற பெயர்ல. கல்வியல் செயல்பாட்டே இல்லாதவர்கள், ஆசிரியராக இல்லாதவர்கள் துணைவேந்தர்களாக வரலாம் என்பது உள்ளிட்ட மாநில அரசுடைய பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தரை நியமிக்கின்ற அந்த உரிமை, அந்த தேடுதல் குழுவில் துணைவேந்தருக்கான தேடுதல் குழு அமைக்கின்ற அளவுக்கு மாநில அரசுக்கு எந்த உரிமை இல்லை. அந்த குழுவில் மாநில அரசு பிரதிநிதி கூட இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றது, இது அத்துணையுமே கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது. இது மாணவர் நலனுக்கு எதிரானது. உண்மைக்கு புறம்பான பல தகவல்களை கொண்ட ஒரு வலைதள செய்தியாக அந்த வலைதளத்தில் வரக்கூடிய செய்திகள் இருக்கின்றன. தேசிய கல்விக் கொள்கை 2020 வரைவு காலம் தொடங்கி 2016க்கு முன்பாகவே அவர்கள் இதை பற்றி விவாதிப்பதற்காக சில தலைப்புகள் கொடுத்த காலகட்டத்திலிருந்தே பல்வேறு நிலையில நாம அந்த தலைப்புகள்ல இருந்தே விமர்சனங்களை வைத்தோம். வரைவின் மீது கடுமையான விமர்சனம் வைத்தோம். எதற்குமே ஒன்றிய அரசு செவி சாய்க்காமல் தாங்கள் எதையெல்லாம் வரைவில் சொன்னாங்களோ அதைத்தான் கொள்கையாக கூட அவர்கள் அறிவித்தார்கள். நீட் ரத்து செய்யப்பட வேண்டும், மாநில அரசு இயற்றியிருக்கக்கூடிய சட்டத்திற்கு குடியரசுத் தலைவருடைய ஒப்புதல் தர வேண்டும் என்று தமிழ்நாடு முழுக்க மாணவர் இயக்கங்கள் உள்ளிட்ட பல அமைப்புகள் கையெழுத்து வாங்கியிருக்கு. கையெழுத்து வாங்கி குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியிருக்கு, ஒன்றிய அரசிடம் கொடுக்கப்பட்டிருக்கு. தேசிய கல்விக் கொள்கையை நிராகரித்து கையெழுத்து வாங்கப்பட்டிருக்கு. பல்வேறு இடங்களில் கூட்டங்கள் நடந்திருக்கு. இதை எதையுமே கருத்தில் எடுத்துக்கொள்ளாதவர்கள் இப்பொழுது மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக நாங்கள் மக்களிடம் கையெழுத்து வாங்குகின்றோம் என்கின்ற ஒரு மிகப்பெரிய நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எனவே மும்மொழி கொள்கையை தமிழக மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கிற யாராலும் ஏற்க இயலாது என்பதுதான். ஏதோ தமிழ்நாடு மட்டும் மும்மொழி கொள்கையை நிராகரிப்பது போன்ற ஒரு தோற்றம் ஒன்று உருவாக்கப்படுகிறது. ஆனால் உண்மையில் மும்மொழி கொள்கை எந்த மாநிலத்திலாவது பின்பற்றப்படுகிறதா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. எனவே மும்மொழி கொள்கை கூடாது அல்லது கூடுதல் மொழி கூடாது என்பதற்கான காரணம் என்ன, இருமொழி கொள்கை என்பது எதனால் தமிழ்நாட்டில் பின்பற்றப்படுகிறது என்பதை விளக்கக்கூடிய வகையிலும், தேசிய கல்விக் கொள்கை 2020 நிராகரிப்பதற்கு என்ன அடிப்படை காரணம், தேசிய கல்விக் கொள்கை 2020 நிராகரிப்பதாக இருக்கும் போது அதற்கு மாற்றாக எது இருக்க வேண்டும் என்கின்ற இந்த விஷயங்களை பற்றி பேசுவதற்காக பிரத்யோகமாக இன்றைக்கு த சமச்சீர் கல்வி .in அப்படின்னு சொல்லி ஒரு வலைதளத்தை தொடங்கி இருக்கின்றோம். சென்னை மாநகராட்சி பள்ளியில தங்களுடைய பிள்ளைகளை படிக்க வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய திருமதி நந்தினி அவர்கள், திரு BR முரளி அவர்கள், அந்த இணையர் இப்பொழுது அந்த வலைதளத்தை தொடங்கி வைத்தார்கள். அவங்க பிள்ளைங்களை 1ஆம் வகுப்பிலிருந்து இப்ப 10ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்க வச்சிருக்கிறாங்க. இன்னொரு குழந்தை 8ஆம் வகுப்பு படிச்சிட்டு இருக்கு. இந்த ஆண்டு அந்த குழந்தை, மூத்த குழந்தை 10வது எழுத போகுது. எனவே மும்மொழி கொள்கையை பற்றியோ அல்லது தேசிய கல்விக் கொள்கை நிராகரிப்பதை பற்றியோ
இது போன்ற பெற்றோர்களை விட சிறப்பாக வேறு யாராலும் எடுத்து சொல்லிவிட முடியாது. எனவே நாங்கள் சென்னை மட்டுமல்ல, தமிழகத்தில் இருக்கிற பல மாநிலங்கள், பல மாவட்டங்கள்ல உழைக்கின்ற மக்கள் வாழக்கூடிய இடத்துல போய் உரையாடல் நிகழ்த்தி இருக்கிறோம். உழைக்கின்ற மக்களிடம் மொழி எப்படி பார்க்கிறார்கள், பயிற்று மொழி என்பதை எப்படி புரிந்து கொள்கிறார்கள், எந்த மொழி தன் பிள்ளை கற்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள் என்ற உரையாடலை நிகழ்த்தி இருக்கிறோம். அவர்களுடைய எதிர்பார்ப்புக்கும் தேசிய கல்விக் கொள்கை சொல்லுவதற்கும் இருக்கக்கூடிய இடைவெளி என்ன என்பதை பற்றி உரையாடி இருக்கிறோம். அந்த தெளிவோடு இருக்கக்கூடிய அந்த பெற்றோர்களுடைய பிரதிநிதிகளாக இந்த 2 பேர், திருமதி நந்தினி அவர்களும் திரு முரளி அவர்களும் thesamachirkalvi.in அப்படின்னு சொல்ற இந்த வலைதளத்தை இப்பொழுது தொடங்கி வைத்திருக்கிறார்கள். இருமொழி கொள்கைதான் ஏற்புடையது, மும்மொழி கொள்கை ஏற்புடையது அல்ல என்று சொல்வதற்கு அடிப்படையான காரணம் அறிவியல் பூர்வமான அணுகுமுறை. கட்சி அரசியலை தாண்டி குழந்தையை மையப்படுத்தி அறிவியல் பூர்வமாக இந்த மொழி பிரச்சனையை அணுகணும் என்ற வேண்டுகோளை நாங்கள் வைக்கிறோம். ஒரு குழந்தைக்கு தொடக்க கல்வி என்பது அந்த குழந்தை எந்த மொழியில கற்க தொடங்கியதோ அதே மொழியில தான் பள்ளி படிப்பும் தொடங்கிச்சுன்னா அந்த குழந்தைக்கு இடையூறு இல்லாம இருக்கும். அப்ப குழந்தை முதல்ல கற்கிற மொழி எதுன்னு கேட்டா, ஒன்று தாய் பேசும் மொழி, அல்லது அந்த குழந்தை பிறந்த சூழலில் இருக்கிற மக்கள் பேசக்கூடிய மொழி, அதை சூழலியல் மொழின்னு சொல்றோம், லாங்குவேஜ் ஆஃப் என்விரான்மெண்ட் சொல்றோம். ஒன்று தன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் பேசுற மொழியை அந்த குழந்தை பிறந்த உடனே காதுல கேட்குது, அந்த மொழியோடு தான் அந்த குழந்தை வளர்கிறது, பல விஷயங்கள் அந்த குழந்தை கற்க தொடங்குது. தாய்மொழி அல்லது சூழலியல் மொழி என்பது இயல்பாக கல்விக்கு உண்டான மொழி என்பது உலகத்தில் இருக்கிற அனைவரும் ஏற்றுக்கொண்ட ஒன்று. இதை தாண்டி ஆங்கிலத்தை படிப்பது என்பது தேவையை ஒட்டி. இப்ப நாம வலைதளத்தை திறந்திருக்கோம், வலைதளத்தில் தமிழ்ல எல்லா செய்தியும் போட்டிருக்கோம். ஆனா அந்த வலைதளத்தோட முகவரி ஆங்கிலத்தில் இருக்கு. இந்த வலைதளத்துக்கான மின்னஞ்சல் முகவரி கொடுத்தா அது ஆங்கிலத்தில் இருக்கு. எனவே சில தவிர்க்க முடியாத காரணத்தினால், வேலைக்காக அல்லது சில விஷயங்களுக்காக ஆங்கிலம் தேவைப்படுவதனால் தேவையை ஒட்டி ஆங்கிலம் படிக்கணும் அப்படின்றது ஒன்றை தவிர வேற எந்த தேவையும் ஆங்கிலத்திற்கு இல்லை. அந்த அடிப்படையில் தமிழ்நாடு மிக அறிவியல் பூர்வமாக பண்பாடு சார்ந்த குழந்தையினுடைய தாய்மொழி அல்லது சூழலியல் மொழி என்கின்ற அடிப்படையில் அந்த குழந்தையினுடைய மொழியும் ஆங்கிலமும் என்கின்ற வகையில் நடைமுறையில் இருப்பதுதான் இந்த இருமொழி கொள்கை என்பது. பொதுவாக வைக்கப்படுற கருத்து என்னன்னா, மூன்றாவதாக ஒரு மொழி படித்தால் என்ன கஷ்டம், குழந்தைங்க எவ்வளவு வேணாலும் படிக்கலாம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, குழந்தைகள் எதை வேண்டுமானாலும் படிக்கலாம், எவ்வளவு வேணாலும் படிக்கலாம். இந்த கம்ப்யூட்டருக்கு ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி எவ்வளவு ஸ்பேஸ் இருக்கோ அவ்வளவுதான் அந்த கம்ப்யூட்டர் ஹேண்டில் பண்ணும். அது போலதான் மூளையும். ஒரு குழந்தையினுடைய ஸ்பேஸை எது ஆக்குபை பண்ண போகுது, குழந்தையினுடைய டைமை எது ஆக்குபை பண்ண போகுது, இதுதான் நம் முன்னாடி இருக்கக்கூடிய சிக்கல். ஒரு குழந்தை பள்ளிக்கூடத்திற்கு வருகின்ற போது அது ஒரு சமூக மனிதராக வளர்வதற்காக வருகிறது. எனவே பகிர்வு என்றால் என்ன, பாசம் என்றால் என்ன, சண்டை என்றால் என்ன, சமாதானம் என்றால் என்ன என்கின்றதை இயல்பாக அந்த குழந்தை கற்றுக்கொள்கிறது. அந்த கற்றல் என்பதுதான் பின்னாடி சமூக மனிதனாக வாழ்வதற்கு அந்த குழந்தைக்கு உதவ போகுது. இந்த குழந்தை பள்ளிக்கு வருவது விளையாடுவதற்காக. பள்ளிக்கூட தொடக்க பள்ளியில அந்த பிள்ளையினுடைய ஆர்வத்தை கண்டறிய வேண்டிய அவசியம் இருக்கிறது. சீனாலேயோ ஜப்பான்லேயோ இன்றைக்கு ஒலிம்பிக்ல அவங்க மெடல் டாலில மேல இருக்கிறாங்க, எல்லா விதமான போட்டிகள்ல அவங்க பங்கேற்கிறாங்க. ஒலிம்பிக் பந்தயத்தில் தடகள போட்டியில 100 மீட்டர்ல பங்கேற்கிறாங்க, 200 மீட்டர்ல பங்கேற்கிறாங்க. 75 ஆண்டுகள் ஆகி கூட இந்தியா இன்னும் தடகள போட்டிக்கு ஒரு வீரனை அனுப்ப முடியல. பங்கேற்பாளனாக நான் சொல்றேன், நான் கோல்டு மெடல் கேட்கல, நான் பிரான்ஸ் கேட்கல, பங்கேற்பதே மிகச் சிறப்பு. அப்படி பங்கேற்பாளராக கூட அனுப்ப முடியலன்னா அப்ப நாம குழந்தை வயதுல 3 வயதிலிருந்து 10 வயதிற்குள்ள அந்த குழந்தைக்கு இருக்கக்கூடிய மோட்டார் ஸ்கில்ஸ் என்னன்றதை கண்டுபிடிச்சு அந்த குழந்தைக்கு எந்த விளையாட்டு துறையில பயிற்சி தரணும் என்பதை நம்மால் கவனம் செலுத்த முடிந்தால் நாம் விளையாட்டு வீரர்களை உற்பத்தி பண்ணலாம். அதற்கு
நமக்கு தேவை என்னன்னு கேட்டா ஒரு விளையாட்டு ஆசிரியர். இன்றைக்கு செயற்கை நுண்ணறிவுன்னு பேசிட்டு இருக்கிற காலத்துல அடிப்படை கணினி அறிவு தேவைப்படுது. அப்ப கணினி அறிவியல் ஆசிரியர் அங்க தேவைப்படுறார். பிள்ளைகள் நூலகத்திற்கு சென்றால் நூலகத்தில் இருக்கிற புத்தகத்தை இந்த புத்தகம் சிறுவருக்கான புத்தகம், இது அறிவியல் சம்பந்தப்பட்ட புத்தகம் என்று அந்த குழந்தைகளுக்கு வழிகாட்டுவதற்கு ஒரு நூலகர் தேவை. அனைத்தையும் ஒரு ஆசிரியர் தான் செய்வார் என்று சொன்னால் அது வகுப்பறை செயல்பாட்டை பாதிக்காதா? எனவே இந்த வாய்ப்புகளை உருவாக்குங்கள் என்று கேட்டால் இந்த வாய்ப்புகளை எல்லாம் மறுத்துவிட்டு மூன்றாவதாக ஒரு மொழி படிச்சா என்ன பிரச்சனை? அப்போ இந்த பெற்றோர்களிடம் நான் கேட்கும் பொழுது இந்த பெற்றோர்கள் என்ன பதில் கேள்வி கேட்டாங்கன்னா, அந்த மூன்றாவது மொழி என் பிள்ளைக்கு எதிர்காலத்தில் எதுக்கு பயன்பட போகுதுன்னு சொல்லுங்கன்னு கேட்கிறாங்க. என் பிள்ளை இந்த மாநிலத்தில் படிச்சுட்டு என் பிள்ளை வந்து குஜராத்தில் வேலைக்கு போகலாம், மராத்திக்கு வேலை போகலாம், வெளிநாட்டுக்கு வேலை போகலாம், ஜம்மு காஷ்மீருக்கு எங்க வேணாலும் என் பிள்ளை வேலைக்கு போகலாம்ல. அப்ப அந்த எந்த இடத்துக்கு வேலைக்கு போறாங்களோ அந்த இடத்துக்கு எந்த மொழி தேவைப்படுதோ அந்த மொழியை அந்த பிள்ளை அந்த காலத்தில் கத்துக்க போகுது. எனவே அந்த பிள்ளைக்கு இன்றைக்கே நான் கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? இரண்டாவது கேள்வி அவங்க எழுப்பக்கூடிய கேள்வி என்னன்னா, இன்றைக்கு நீங்க அதிகப்படியாக ஒரு மூன்றாவது மொழியும் கற்றுக் கொடுத்தா எதை கற்றுக் கொடுத்துருவீங்க? எழுத்தறிவு தானங்க கொடுக்க போறீங்க, லிட்ரஸி தானே கொடுக்க போறீங்க. அந்த குழந்தைக்கு ஆழமான அறிவையா நீங்க கொடுத்துட முடியும்? எனவே ஒரு எழுத்தறிவுக்காக சூழலியல்ல பேசப்படாத ஒரு மொழியை ஒரு குழந்தை கற்கணும்னு சொல்லும் பொழுது அது குழந்தைக்கு சுமைதானே. அப்ப ஆசிரியர் மூன்றாவது மொழியில உங்க குழந்தை வந்து மார்க் குறைவா வாங்கியிருக்குன்னு சொல்லும் பொழுது நாங்க போய் அவங்களுக்கு தனிப்பயிற்சி வைக்கணும், ஏன்னா அந்த மொழி எங்களுக்கு தெரியாது. அப்போ எங்களுடைய செலவு அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தைக்கு தேவையில்லாத ஒரு மன அழுத்தம். இது தேவையா? நாங்கள் இதை கேட்கல. இதற்கு மாற்றாக நாங்க என்ன கேட்கிறோம் கேட்டா, என் பிள்ளை இப்போ 10வது முடிச்சிடறான், 12வது முடிக்கிறான் அப்படின்னு சொன்னா கல்லூரிக்கு போகும் பொழுது அரசு கல்லூரியில என் குழந்தைக்கு பட்ட படிப்புக்கு இடம் கிடைக்குமா? 8 லட்சம் பேர் படிக்கிறாங்க பிளஸ் 2ல அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 7 லட்சத்திலிருந்து 7.5 லட்சம் பேராவது குறைந்தபட்சம் தகுதி பெறுவார்கள் அப்படின்னு சொன்னா அதுல ஒரு 3 லட்சம் பேர் தொழில் பயிற்சிக்கு போயிடுறாங்க அப்படின்னு கணக்கில் எடுத்துக்கிட்டா கூட மிச்சம் இருக்க கிட்டத்தட்ட 4.5 லட்சம் பேருக்கு பிஏ பிஎஸ்சி பிகாம் உங்களால அரசு கல்லூரியில கட்டணம் இல்லாமல் கொடுக்க முடியுமா? அதுதான் 75 ஆண்டுகள் கழித்து நாங்கள் கேட்கிறோம். ஆனால் இன்றைக்கு என்ன சூழல்? அரசு கல்லூரியில் திறக்கப்பட்ட விடுதியில மெஸ் ஃபீஸ் 2000, மெஸ் ஃபீஸ் 2000 மாசம் கட்டணும்னா 10 மாதத்திற்கு 20,000 ரூபாய், டெபாசிட் 10,000 ரூபாய். எதுல? அரசு கல்லூரியில. அப்ப அரசு கல்லூரி ஹாஸ்டல்ல இந்த நிலைமைன்னு சொன்னா அப்ப தனியார் கல்லூரியோட நிலைமை என்ன? அரசு கல்லூரியில கடந்த 10 ஆண்டுகளாக குறிப்பாக திரு நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு யூஜிசி படிப்படியாக கிராண்ட் எல்லாம் குறைக்க தொடங்கிய பிறகு, பல்கலைக்கழக கொடுக்க வேண்டிய மானியங்களை குறைக்க தொடங்கிய பிறகு கடந்த 10 ஆண்டுகள்ல அறிமுகப்படுத்தப்பட்ட பெரும்பகுதி பாடத்திட்டங்கள் சுயநிதி பாட பிரிவாக இருக்கிறது. அது அரசு பல்கலைக்கழகமா இருந்தாலும் சரி, கல்லூரி பல்கலைக்கழகமா இருந்தாலும் கல்லூரிகளாக இருந்தாலும் சரி, பட்ட படிப்புக்கு புதுசா அவங்க அறிமுகப்படுத்தி இருக்கிறது, பட்ட மேல் படிப்புக்கு புதுசா அறிமுகப்படுத்தி இருக்கிற எல்லா பாடப்பிரிவுமே சுயநிதி பிரிவா இருக்கும் பொழுது 30,000 60,000 செலவு செய்யலன்னா எங்க பிள்ளைகளால் உயர்கல்விக்கே போக முடியாது. அப்போ கல்லூரியை கட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, அரசு பள்ளிகளை வலுப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, நீங்க வந்து ஒரு மூன்றாவதாக மொழி படிச்சா எல்லா பிரச்சனையும் தீரும்ன்றாங்களே. சரி, அப்படியே கஷ்டப்பட்டு நாங்க 3வது மொழியை படிச்சுட்டா எங்களுக்கு கட்டணம் எல்லாம் உயர்கல்வியை உத்தரவாதப்படுத்துவாங்களான்னு கேட்கிறாங்க. அதற்கு என்ன பதில்? நான் வந்து திரு அண்ணாமலை கிட்ட நான் கேட்க விரும்பல. இதற்கு பதில் சொல்லுங்க திரு அண்ணாமலை அவர்களே அப்படின்னு நான் கேட்க விரும்பல. பாவம், அவரே 10 வருஷம் ஐஏஎஸ் ஆபீசரா இருந்து அதுல இருந்து ராஜினாமா பண்ணிட்டு அரசியலுக்கு வந்திருக்கிறார். அதனால அவருடைய அரசியல் பயணத்துல நான் எதுவும் கேள்வி கேட்க விரும்பல. நான் கேட்கிறது இந்திய அரசை, திரு நரேந்திர மோடி அவர்களை. நான் கேட்பது இந்தியாவுடைய கல்வி அமைச்சரை. ஒன்றிய அரசை பார்த்துத்தான் பொதுப்பள்ளிக்கான மாநில மேடை கேட்கிறது. 75 ஆண்டு கால விடுதலைக்கு பிறகு அரசமைப்பு சட்டத்தின் கூறு 14 சமத்துவ கோட்பாட்டை முன்வைக்கிறது. அரசமைப்பு சட்டத்தின் கூறு 21 வாழ்வுரிமை என்று சொல்கிறது. வாழ்வுரிமை என்றால் கண்ணியமிக்க வாழ்க்கைக்கான உத்தரவாதம். அரசமைப்பு சட்டத்தின் கூறு 41 பொருளாதாரம் மேம்பட அரசு தன் பொறுப்பிலும் செலவிலும் கல்வியை உரிமையா கொடுக்கணும் சொல்லு. ரைட் டு எஜுகேஷன் சொல்லு மிக தெளிவா. ஆக 75 ஆண்டுகள் ஆனது பிறகு
திரு நரேந்திர மோடி அவர்களும் திரு அமித்ஷா அவர்களும் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களும் சொல்ல வேண்டியது என்னன்னா, 10 ஆண்டு காலமாக திரு நரேந்திர மோடி ஆட்சியில பொருளாதாரம் வளரல, அதனால கல்வியை நாங்க கட்டணம் ஒண்ணு அப்படி சொல்லணும். இல்ல 10 ஆண்டு காலத்தில் பொருளாதாரம் வளர்ந்தது என்பது உண்மை என்று அவர்கள் சொல்லுவார்களே, ஆனால் அரசமைப்பு சட்டத்தின் கூறு 41 படி கல்வியை உரிமையாக கொடுக்கணும். இது 2 தான். ஆக தேசிய கல்விக் கொள்கை 2020 நிராகரிப்பதற்கு மிக முக்கியமான காரணமே இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரதான கேள்வி என்ன? ஒன்றிய அரசு நிதியை நிறுத்திவிட்டது. ஒன்றிய அரசு நிதியை நிறுத்திவிட்டது அப்படின்னு சொன்ன ஏன் நிறுத்தியது அப்படின்னு கேட்டா, பிஎம்ஸ்டி பள்ளி திட்டத்தை ஏற்கவில்லை. ஏற்கிறேன்னு சொன்னாங்க, ஆனா ஏற்கல, அதற்காக நாங்க பணம் கொடுக்க மாட்டோம் அப்படின்றதுதான் இன்றைக்கு விவாத பொருளாக இருக்கு. அடிப்படையில் நாம் அத்துணை பேருமே இந்திய அரசமைப்பு சட்டத்தை உயர்த்தி பிடிப்போம் அப்படின்னு தான் சத்தியபிரமாணம் எடுத்துக்கிட்டு இருக்கோம். குழந்தை பருவத்திலிருந்து இந்திய அரசமைப்பு சட்டத்தை உயர்த்தி பிடிப்பவர்களால் தேசிய கல்விக் கொள்கையை 2020 எப்படி உயர்த்தி பிடிக்க முடியும், எப்படி பிஎம்ஸ்டி பள்ளியை ஏற்க முடியும் என்பதுதான் நம் முன்னாடி இருக்கிற சவால். இதற்கு முன்னாடி நவோதயா பள்ளியை 1986 கல்விக் கொள்கையின் அடிப்படையில் அறிவித்த போதே திரு நேத்து சுந்தரவடிவேலு அவர்கள் ஆற்றிய உரை, அது புத்தகமா இருக்கு, ஏன் நவோதயா பள்ளி ஏற்க இயலாது என்று உரையாற்றி இருக்கிறார். தமிழ்நாட்டில் நவோதயா பள்ளி இல்ல. அடிப்படை காரணம் என்னன்னா, அன்றைய தேதியில விடுதலை பெற்று 40 ஆண்டுகள் கழித்து மீண்டும் ஒரு மாதிரி பள்ளியை தானே கொடுக்குறீங்க. 40 பேருக்கு போயிட்டு நீங்க பல கோடி ரூபாய் செலவு பண்ணுவீங்க, ஆனா பல லட்சம் பேர் படிக்கிற பள்ளிக்கு நீங்க நிதி கொடுக்க மாட்டீங்கன்னா எந்த வகையில நியாயம்? திரு நேத்து சுந்தரவடிவேலுடைய உரை இன்றைய வரைக்கும் அப்படியே இருக்கு. எனவே பிஎம்ஸ்டி பள்ளியை இப்போ எதிர்க்கிறோம் அப்படின்றதுனால, இப்போ பிஎம்ஸ்டி பள்ளி மாதிரி பள்ளி அதனால் எதிர்க்கிறோம் என்பது அல்ல. சமமான கற்றல் வாய்ப்புக்கு பிஎம்ஸ்டி பள்ளி எதிராக இருக்கிறது. தயவு கூர்ந்து பிஎம்ஸ்டி பள்ளி வலைதளத்தை போய் பாருங்க. பிஎம்ஸ்டி வலைதளத்தில் என்ன சொல்றாங்க? The schools of excellence. It will have all the components of NEP 2020. இதுதான் அதுல சொல்லி இருக்கு. இதுல படிக்கிற பிள்ளைகள் உயர்கல்வியில எத்தகைய சவால்களையும் சமாளிக்க முடியும், இதுதான் அவங்க சொல்றது. அப்ப இதற்கு பிஎம்ஸ்டி பிரைம் மினிஸ்டர் ஸ்கூல் ஃபார் ரைசிங் இந்தியான்னு சொன்னா, வாட் அபவுட் தி ரெஸ்ட் ஆஃப் தி ஸ்கூல்ஸ்? மற்ற பள்ளிகள் யார்? அப்ப மற்ற பள்ளிகளில் படிக்கிறவங்க யார்? கேந்திர வித்யாலயா பள்ளியில சில கேந்திர வித்யாலயா பள்ளியை தேர்ந்தெடுத்து பிஎம்ஸ்டி கேந்திர வித்யாலயான்னு முத்திரை குத்தி இருக்கீங்க. சில கேந்திர வித்யாலயா கேந்திர வித்யாலயாவே இருக்கு. அப்ப ஒன்றிய அரசு தன்னுடைய பள்ளிகளுக்குள்ளேயே ஒரு பாகுபாட்டை கடைபிடித்திருக்கு. தான் பாகுபாட்டை கடைபிடிப்பது மட்டுமல்லாமல் மாநிலங்கள் கிட்ட கூட நீங்க அரசமைப்பு சட்டத்தின் கூறு 14க்கு எதிராக நீங்க பிஎம்சியை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்வது எப்படி நியாயம்? குழந்தைகள் பார்வையிலிருந்து பாருங்க. கண்ணியமிக்க வாழ்க்கைன்னு சொல்றமே, ஒரு குழந்தை பள்ளியில படிக்குது, அரசு பள்ளியில படிக்குது, இன்னொரு குழந்தை பிஎம்ஸ்டி பள்ளியில படிக்குது. 2 குழந்தைய ஒன்னா சந்திக்குது ஒரு இடத்துல. அப்ப இந்த 2 குழந்தைகளோட உளவியல் எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்போ கண்ணியத்தை இழந்ததை போல அரசு பள்ளியில படிக்கிற மாணவர் நினைக்க மாட்டாரா? எனவே அரசு பள்ளியில படிக்கிற மாணவர்களிடையில ஒரு ஒரு பாகுபாட்டை உருவாக்கக்கூடிய ஒரு பிஎம்ஸ்டி பள்ளியை குஜராத்திலே ஏற்க முடியாது, மகாராஷ்டிராவில் ஏற்க முடியாது. ஏற்பதாக இருந்தால் குழந்தைகளுக்கு துரோகம் செய்துவிட்டு அரசமைப்பு சட்டத்திற்கு எதிராக தான் ஏற்க முடியும். தமிழ்நாடு அரசு பிஎம்ஸ்டி பள்ளியை ஏற்க முடியாது என்று சொல்வதற்கு அடிப்படை காரணமே அது பாகுபாட்டை உருவாக்குகிறது என்பதுதான். 2வது விஷயம், இந்த தேசிய கல்விக் கொள்கையில மிக முக்கியமா சொல்லப்படுறது வேலைத்திறன். வேலைத்திறன் என்பது குழந்தை பருவத்தில் இருக்கிற மாணவர்களுக்கு கொடுக்க கூடாது என்பதுதான். வேலைத்திறன் குழந்தை பருவத்தில் இருக்கிற மாணவர்களுக்கு கொடுக்க கூடாது. அது எந்த வகையிலும் அவர்களுடைய எதிர்காலத்துக்கு நல்லதல்ல. அவர்களை அரைக்குறை திறன் கொண்ட கூலி தொழிலாளியாகத்தான் அனுப்பும். 80களில் நாங்க படிக்கும் பொழுதே கார்பென்ட்ரி கிளாஸ் இருக்கும், டெய்லரிங் கிளாஸ் இருக்கும். 70களில் அது இருந்தது. அப்படியெல்லாம் பேச முடியாது. 70களில் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருந்ததா? 70களில் கணினி இருந்ததா? இன்னைக்கு தையலுக்கு மிஷின்ல தச்சிட்டு இருக்காங்க எல்லாரும். மேனுவல் தையலிங்க இப்ப கிடையாது. தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கு. 70களில் நாமெல்லாம் வண்டியில போயிருப்போம்.
குதிரை வண்டியில போயிருக்கலாம், மாட்டு வண்டியில போயிருக்கலாம், சைக்கிள்ல போயிருக்கலாம். ஆனா இப்போ அப்படியா போயிட்டு இருக்கிறோம்? அப்ப இன்று 70கள்ல இருந்து முன்னேறுகிறோமா அல்லது 70களுக்கு முன்னாடி இருந்த காலகட்டத்துக்கு இந்தியாவை பின்னுக்கு இழுக்கிறோமா? நம் குழந்தைகளுக்கு ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை கொடுக்க போறோமா அல்லது 70களுக்கும் அதுக்கு முன்னாடி கொடுத்திருந்த இக்கட்டான சூழலில் பள்ளி நடத்துறாங்களே, இக்கட்டான பணம் நெருக்கடியோடு இருந்த சூழல்ல பள்ளி நடத்துறாங்களே, அந்த காலகட்டத்தில் இருந்த அதே நெருக்கடியோடு தான் அந்த பிள்ளைகள் படிக்கணுமா? அடுத்த தலைமுறை பிள்ளைகளாவது ஒரு விரிந்த தொழில்நுட்ப வளர்ச்சியை உள்வாங்கிக் கொண்டு படிக்க வேண்டாமா என்கின்ற மிக முக்கியமான கேள்வி எழுகிறது. மூன்றாவதாக இந்த இடத்துல அவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டீங்கன்னா, பள்ளி வளாகம் என்ற பெயரில் பள்ளிகளை இணைக்க சொல்றாங்க. பள்ளி வளாகம் என்ற பெயர்ல பள்ளிகளை இணைக்க சொல்றாங்க. அப்படின்னா பள்ளிகளுக்குள்ள எந்தெந்த பள்ளியெல்லாம் பலவீனமான பள்ளியோ அந்த பள்ளியெல்லாம் இணைச்சிருவாங்க. அப்போ ஒரு பள்ளியில எல்லா வளங்களும் இருக்கும், அந்த வளங்களை மற்ற பள்ளிகளோட நீங்க பகிர்ந்து கொள்ளணும். அப்ப வளங்களை பகிர்ந்து கொண்டு படிக்கிற குழந்தை ஒன்று இருக்கும், எல்லா வளங்களும் பெற்ற பள்ளிகள் இன்னொன்றாக இருக்கும். இப்படி ஒரு 3 கிலோமீட்டர் இருந்து 20 கிலோமீட்டருக்குள்ள இருக்கக்கூடிய பள்ளிகளை இணைக்க தொடங்கினீங்கன்னா பெற்றோர்கள் அரசு பள்ளியை விட்டு தானாக வெளியேறுவாங்க. கிட்டத்தட்ட 40,000 பள்ளிகள் இப்ப இருக்குன்னு சொன்னா அந்த 40,000 பள்ளிகள் கொஞ்சம் கொஞ்சமா குறையும். அப்படி குறையும் பொழுது கடைசியாக மிச்ச மீதி எதுவா இருக்கும்னு கேட்டா இந்த பிஎம்ஸ்டி பள்ளிகள் மட்டும் இருக்கும். அப்படி மிச்ச மீதி பிஎம்ஸ்டி பள்ளி மட்டும் இருந்தா அந்த பிஎம்ஸ்டி பள்ளியை என்ன செய்வாங்கன்னா, இன்றைக்கு சைனிக் பள்ளியை என்ன செய்தாங்களோ அதான் செய்வாங்க. இன்றைக்கு சைனிக் பள்ளியை தனியார் கிட்ட கொடுத்துட்டாங்க, தனியார் நிர்வாகத்திட்ட கொடுத்துட்டாங்க. அதுபோல் பிஎம்சி பள்ளியை தனியார் கிட்ட கொடுப்பாங்க. எனவே மாநில அரசு கட்டுப்பாட்டிலிருந்து ஒன்றிய அரசு தன் கட்டுப்பாட்டு கீழே பள்ளியை கொண்டு வருவது உள்ளிட்ட பல்வேறு சூழ்ச்சிகள் நிறைந்துள்ளதால் தான் பள்ளி கல்வித்துறையை பொறுத்த வரைக்கும் நாங்க தேசிய கல்விக் கொள்கை 2020 ஏற்க இயலாது என்று நிராகரிக்கின்றோம். உயர்கல்வியை பொறுத்த வரைக்கும் இந்த பெற்றோர்களுடைய எந்த எதிர்பார்ப்பையும் தேசிய கல்விக் கொள்கை நிறைவேற்றாம அதுக்கு நேர் எதிராக இருக்கு. உயர்கல்விக்கு செல்லும் பொழுதே என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, 1ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை, இன்னும் பிஎம்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா 3 வயசுல இருந்து 18 வயசு வரைக்கும் 15 வருஷம் நீங்க படித்தால் கூட அந்த படிப்பு இளநிலை படிப்புக்கு சேருவதற்கு, இளநிலை பட்டப்படிப்பு சேருவதற்கு தகுதி அல்ல. நீங்க தேசிய அளவில் ஒரு நுழைவுத் தேர்வு எழுதினாதான் போக முடியும் அப்படின்னு சொன்னா பள்ளியில இருந்து மாணவர்களை பயிற்சி மையத்தை நோக்கி தள்ளக்கூடிய சூழ்ச்சி. அதனாலதான் அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இளநிலை படிப்புக்கு நீங்க மேல்நிலை படிப்புல எந்த பாடம் எடுத்து படிச்சாலும் படிக்கலான்றாங்க. காமர்ஸ் படிச்சவங்க கூட பட்டப்படிப்பு படிக்கிறதுக்கு டிகிரியில சயின்ஸ் அறிவியல் எடுத்து படிக்கலாம், ஜுவாலஜி பாட்னி எடுத்து படிக்கலாம். இங்க நீங்க ஜுவாலஜி படிச்சிருந்தா அங்க போய் காமர்ஸ் படிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. விதிவிலக்காக யாருக்காவது அப்படி ஒரு ஆசை இருந்து படிக்கணும்னு சொன்னா விதிவிலக்காக ஒருத்தருக்கு அவருக்கு ஆர்வம் இருக்கு படிக்கட்டும்னு சொல்லி வாய்ப்பு கொடுக்கலாம். ஆனால் அதை பொதுமைப்படுத்துவது என்பது யாருக்குமே எந்த பாடத்திலையும் ஒரு ஆழமான அறிவு இல்லாமல் போகும். இப்படி சொல்வதற்கு காரணமே என்னன்னா, மேல்நிலை பள்ளிக்கல்வி மதிப்பெண் உங்களுக்கு உயர்கல்விக்கு எடுத்துக்கொள்ளப்படாது. எப்படி இருந்தாலும் நீங்க என்ன எழுதணும், கியூட் எழுதணும். அப்ப அந்த கியூட் எழுதுறதுனால நீங்க கியூட் ஸ்கோர், கியூட்ல நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. அங்க நீங்க காமர்ஸ் சூஸ் பண்ணி எழுதி அந்த ஸ்கோரை வச்சுட்டு நீங்க என்ன செய்யலாம், வணிகவியல் சேர்ந்துக்கலாம், வரலாறு சேர்ந்துக்கலாம். நீங்க மேல்நிலை படித்ததை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம் என்று சொல்வது இந்திய சூழல்ல சமூக பின்தங்கள், கல்வி பின்தங்களுக்கு உள்ளான விளிம்பு நிலை மக்கள் இருக்காங்களே, அத்தகைய மக்களுடைய உயர்கல்வி என்பது 18 வயது கடந்து இப்படி ஒரு தேர்வு முடிச்சுட்டு போக முடியுமா? பெண்களுடைய உயர்கல்வி என்ன என்பது சிக்கல் உயர்கல்வியில அந்த இடத்துல தொடங்குது. அதோட மட்டும் இல்லாம மல்டிபிள் எக்ஸிட் மல்டிபிள் என்ட்ரின்னு சொல்றாங்க. இந்த மல்டிபிள் எக்ஸிட் மல்டிபிள் என்ட்ரி அப்படின்னு சொல்றது கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. எப்ப வேணாலும் வெளியில போலாம், எப்ப வேணாலும் உள்ள வரலாம். இந்தியாவுடைய சமூக சூழல் என்ன, இந்தியா மக்களுடைய பொருளாதார சூழல் என்ன, இந்திய மக்களுடைய பெற்றோர்களுடைய கல்வி சூழல் என்ன, இத்தகைய சூழல்ல எப்ப வேணாலும் உள்ள வரலாம், எப்ப வேணாலும் வெளியில போலான்றத எப்படி ஒரு நியாயமான அணுகுமுறையை எடுத்துக்க முடியும்? சரி, எப்ப வேணாலும் உள்ள வரலாம், எப்ப வேணாலும் வெளியில போலாம் சொல்லிட்டு வெளியில போன உள்ள வர்றதுக்கு என்ன செக் வச்சிருக்காங்கன்னு கேட்டா,
வாங்கின கிரெடிட்டோட வேலிடிட்டி பீரியடுக்குள்ள வரணும். இவங்க படிச்சு மார்க் வாங்கி ப்ரோக்ரஸ் கார்டு வச்சிருக்காங்களே, இப்போ ஒரு மார்க் ஷீட் ஒன்று வச்சிருக்காங்கல்ல, அது அல்ல. தேசிய கல்விக் கொள்கையின் கீழே கிரெடிட் தான் எல்லாமே. அப்ப அந்த கிரெடிட் எல்லாமே ஏபிசில டெபாசிட் ஆயிடும் அக்ரெடிஷன் பேங்க் ஆஃப் கிரெடிட்ல. அப்ப அந்த கிரெடிட்ல எவ்வளவு இருக்கோ அதை வச்சு தான் உங்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்கறதா, டிப்ளமா கொடுக்கறதா, கிராஜுவேட் கொடுக்கறதா முடிவு பண்ண போறாங்க. நீங்க சர்டிபிகேட்டோட வெளியில போனீங்க அப்படின்னு சொன்னா, திரும்பவும் நீங்க டிப்ளமாக்கு உள்ள வரணும் அப்படின்னு சொன்னா, நீங்க அந்த பீரியடுக்குள்ள வந்தாதான் வர முடியும். அப்ப அந்த பீரியடுக்குள்ள வரலன்னா திரும்ப உள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. எனவே மல்டிபிள் எக்ஸிட் மல்டிபிள் என்ட்ரின்னு சொல்றது இஸ் a very deceitful tactics to ensure nobody completes the higher education. கிராஜுவேஷனை, ஒரு பட்டப்படிப்பை முடித்து அதற்கு அடுத்தபடியா முதுநிலை பட்டம், முனைவர் பட்டம் என்று யாருமே செல்ல முடியாத அளவுக்கு அவங்க செக்ஸ் வச்சிருக்கிறாங்க. இத்தகைய கூறுகள் அதிகமாக இருப்பதோடு மிக முக்கியமான விஷயத்தை நாம் என்ன பார்க்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொன்னா, மாநிலங்கள் என்கின்ற ஒரு அமைப்பு இருப்பதே இந்த தேசிய கல்விக் கொள்கை கருத்தில் எடுத்துக்கல. அதுதான் நீங்க பல்கலைக்கழக நிதி நல்கை குழுவினுடைய அறிவிப்பிலிருந்து பாக்குறீங்க. மாநிலம் ஒரு அமைப்பு இருக்கு அப்படின்னு கருத்திலே எடுத்துக்கல. இந்திய அரசமைப்பு சட்டத்தின்படி கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் அமைந்த அரசமைப்பு சட்டத்தில் 246 கூறுல அட்டவணை 7ல பட்டியல் 2ல பல்கலைக்கழகம் வருது. பல்கலைக்கழகத்தை நிர்வகிக்க பொறுப்பு யாருக்கு இருக்கிறது அப்படின்னு கேட்டா அது மாநில அரசுக்கு தான் இருக்கு. மாநில அரசுக்கு அந்த பொறுப்பு இருக்கும் பொழுது பல்கலைக்கழக பேராசிரியர் நியமனத்தில் தொடங்கி எல்லா நியமனத்திற்கும் நான் சொல்லுவதை போலத்தான், அதாவது தகுதி மட்டுமல்ல, நியமிக்கின்ற முறையை கூட நாங்கள் சொல்லுவதை போலத்தான் சொல்றது, ரெகுலேஷன்ல தலையிடுறது. அப்ப என்ட்ரி 66 ஆஃப் லிஸ்ட் 1ல தரத்தை தீர்மானி என்கின்ற ஒரு கோட்பாட்டை கையில் வைத்துக் கொண்டு நான் ஒட்டுமொத்த நிர்வாகத்தையும் நான் தான் தீர்மானிப்பேன் என்று சொல்வதும், கல்வியல் செயல்பாடே இல்லாதவர்கள் ஆசிரியர்களாக வரலாம், ப்ரொஃபசர்ஸ் ஆஃப் பிராக்டிஸ் என்ற பெயர்ல, கல்வியல் செயல்பாட்டே இல்லாதவர்கள் ஆசிரியராக இல்லாதவர்கள் துணைவேந்தர்களாக வரலாம் என்பது உள்ளிட்ட மாநில அரசினுடைய பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தரை நியமிக்கின்ற அந்த உரிமை, அந்த தேடுதல் குழுவில் துணைவேந்தருக்கான தேடுதல் குழு அமைக்கின்ற அளவுக்கு மாநில அரசுக்கு எந்த உரிமை இல்லை. அந்த குழுவில் மாநில அரசு பிரதிநிதி கூட இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றது, இது அத்துணையுமே கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது. இது மாணவர் நலனுக்கு எதிரானது, இந்திய அரசமைப்பு சட்டத்துடைய கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது. இதனுடைய தொடர்ச்சி தான் நாம எதை பார்க்க வேண்டியது இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, யூஜிசி ரெகுலேஷன்ஸ் பத்தி நாம இப்ப டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்பதான் அதுக்கு கருத்து சொல்றதுக்கு நாள் எல்லாம் முடிஞ்சிருக்கு. அதற்குள்ள ஒன்றிய அரசாங்கம் டிராஃப்ட் ஹையர் எஜுகேஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா மசோதாவை எழுதி கொண்டிருக்கிறார்கள். தேசிய இந்திய உயர்கல்வி ஆணைய மசோதா வரைவு நாடாளுமன்ற நிலைக்குழுவினுடைய ஆய்வுக்கு சென்று நிலைக்குழுவினுடைய தலைவர் திரு திக்விஜய் சிங் அவர்கள் ஒரு கருத்தை வெளியிட்டதுக்கு அப்புறம் தான் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கிறது நமக்கு தெரியுது. அந்த அறிக்கை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. அந்த அறிக்கையை வெளியிட்ட போது திரு திக்விஜய் சிங் அவர்கள் மத்திய பிரதேசனுடைய முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர், நாடாளுமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற நிலைக்குழுவின் தலைவர், அவர் சொல்றாரு, இந்த வடிவத்தில் உயர்கல்வி ஆணைய மசோதா, இந்திய உயர்கல்வி ஆணைய மசோதா, ஹையர் எஜுகேஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா டிராஃப்ட் பில்லில் இருக்கிற இந்த வடிவத்தில் சட்டமானால் கிராமப்புறத்தில் ஒரு அரசு கல்லூரி கூட இருக்காதுன்னு சொல்றவர் சாதாரண ஆள் இல்ல, ஏற்கனவே முதலமைச்சராக இருந்தவர். ஒரு கல்லூரி கூட, இதை நாங்க வரைவு காலத்திலிருந்து சொல்றோம். நீங்க இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் போட்டீங்கன்னா அவங்க சொல்ற, இப்போ அவங்க கிளஸ்டர் காலேஜ்ன்ற பேரை பயன்படுத்துறாங்க. அதுக்கு முன்னாடி இந்த டைப் 1, டைப் 2, டைப் 3 சொல்லிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு கல்லூரியுமே பல்துறை கல்லூரியாக மாறணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பேர்களை தான் அவங்க மாத்திட்டே இருக்காங்க தவிர கண்டென்ட் ஒரே மாதிரி கண்டென்ட் தான் இருக்கு. அப்போ அந்த ரெகுலேஷனுக்குள்ளலாம் வரணும்னா நாங்க அப்பவே கேட்டோம், நந்தனத்தில், சென்னை நந்தனத்தில் இருக்கிற அரசினர் கல்லூரி, ஆடவர் கல்லூரி பிழைக்குமான்னு கேட்டோம். வட சென்னையில் இருக்கக்கூடிய பாரதியார் பெண்கள் கலை கல்லூரி பிழைக்குமான்னு கேட்டோம். இது பிழைக்குமான்னு எப்போல இருந்து கேட்கிறோம்? 2016 இருந்து கேட்கிறோம். இப்போ திரு திக்விஜய் சிங் சொல்றாரு, அந்த நிலைக்குழு, கல்வி நிலைக்குழு தலைவர், இந்த மசோதா பிழைக்காதுன்னு சொல்றாரு. அவர் பிழைக்காதுன்னு சொன்னதுக்கு இது வரைக்கும் யாரும் மறுப்பே தெரிவிக்கல.
யாரும் இந்த தேதி வரைக்கும் யாரும் மறுப்பு தெரிவிக்கல. ஆக உயர்கல்வியில ஒட்டுமொத்தமாக அரசிடம் இருக்கக்கூடிய கல்லூரி பல்கலைக்கழகங்களை பலவீனப்படுத்தி சிதைக்கின்ற, அரசிடம் பள்ளி தொடங்கி பல்கலைக்கழகம் வரைக்கும் இல்லாமல் செய்ற ஏற்பாடுதான் தேசிய கல்விக் கொள்கைனா, அதை நடைமுறைப்படுத்துற உயர்கல்வி ஆணைய மசோதா, இந்திய உயர்கல்வி ஆணைய மசோதா நிறைவேறினால் இந்தியாவுடைய கூட்டாட்சி அரசமைப்பு சிதைந்து போகுங்க. அப்போ ஒரு அரசமைப்பு சிதைந்து போவதை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனுமதிக்க போறாங்களா? அந்த மசோதாவை நிறைவேற்ற விடாமல் தடுப்பது என்பது இந்தியாவுடைய கூட்டாட்சியை காப்பாற்றக்கூடிய, மக்களுடைய எதிர்காலத்தை, கல்வியை காப்பாற்றக்கூடிய மிக முக்கியமான பணி என்பதை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உணர வேண்டும் என்று இந்த செய்தியாளர் சந்திப்பின் வாயிலாக நாங்க கேட்டுக்கிறோம். அடுத்தது இந்த மருத்துவ இளநிலை, நீங்க கேட்க வர்ற கேள்வி எனக்கு புரியுது, அதுக்கான விடை 6வது பக்கத்தில் இருக்கு, அதுக்கு வர. மருத்துவ இளநிலை பட்ட படிப்பு மாணவர் சேர்க்கை சட்டம் 2021 இது நிறைவேறி ஒன்றிய அரசுக்கு அனுப்பி 3 வருஷம் ஆச்சு. கடந்த 1 வருடமாக அதை பற்றி எந்த விதமான பேச்சும் இல்லை. 1 வருடமாக எந்த பேச்சும் இல்லை. திரும்பவும் நான் தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த கட்சி தலைவரை பார்த்து இந்த கேள்வியெல்லாம் நான் வைக்கல. நான் வைக்கிற கேள்வி நேரடியாக ஒன்றிய அரசுக்கு தான். 246 கூறின்படி மாநிலத்திற்கு இருக்கிற உரிமை கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் 246 கீழே அட்டவணை 7 பட்டியல் 3 வரிசை 25 மருத்துவ கல்வி இருக்கு அப்படின்னா, அந்த பொருள் மீது ஒரு சட்டம் இயற்றப்பட்டால் அந்த சட்டத்திற்கு 254(2) படி குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கொடுக்கணும். 254(2) என்ன சொல்லுதுன்னு கேட்டா, இந்தியா முழுக்க ஒரு சட்டம் இயற்றப்பட்டு ஏதாவது ஒரு குறிப்பிட்ட மாநிலம் அந்த சட்டம் எங்களுக்கு வேண்டாம், நாங்க ஒரு சட்டம் எழுதிக்கிறோம் எங்க தேவைக்காக சொன்னா, அப்படி இயற்றப்படுற சட்டம் அந்த மாநிலத்தில் மட்டும் செல்லுபடி ஆவதற்காக தரத்தான் குடியரசுத் தலைவர் ஒப்புதல். அப்போ இந்தியா முழுக்க ஒரு சட்டம் இருக்கும், அந்த சட்டத்திற்கு ஏதாவது ஒரு மாநிலம் விலக்காக சட்டம் எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அந்த வாய்ப்பையும் கொடுக்கணும்ன்றதுதான் அரசமைப்பு சட்டத்தை எழுதியவர்களுடைய நோக்கம். இப்போ குடியரசுத் தலைவருக்கு அனுப்பப்பட்ட மசோதா ஒப்புதல் கொடுக்கலன்னா எந்த கூறின் அடிப்படையில் ஒப்புதல் கொடுக்கலன்னு சொல்லணும்ல. சட்டப்படி தானே பேச முடியும். சட்டப்படி கொடுக்கலான்னு இருக்கும் பொழுது எந்த சட்டத்தின் அடிப்படையில் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி இருக்கிறீங்க? எந்த சட்டத்தின் அடிப்படையில் இதை இத்தனை ஆண்டு காலமாக நீங்க நிறுத்தி வச்சிருக்கீங்க? இது நியாயம் அல்ல. காரணம், தமிழ்நாடு மக்கள் மிக தெளிவாக நீட் நிராகரிப்பு வாக்குதான். நீட்டை நிராகரிக்கவும் மாநிலத்திற்கென்று மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கான பொலிட்டிக்கல் மேண்டேட், இறையாண்மை பெற்ற இந்திய மக்கள் அளித்த வாக்கின் அடிப்படையில் இறையாண்மை பெற்ற தமிழ்நாடு சட்டப்பேரவை நிறைவேற்றி அனுப்பியிருக்கிற அந்த மசோதாவிற்கு நாடாளுமன்றத்தில் ஏன் ஒன்றிய அரசு ஒப்புதல் கொடுக்க மறுக்கிறது என்ற கேள்வியை எழுப்பணும் நாங்கள் கேட்டுக்கிறோம். குறிப்பாக இந்தியா பிளாக் கட்சிகள், இந்தியா கூட்டணியில் இருக்கிற கட்சிகள், மக்களவையில் திரு ராகுல் காந்தி அவர்கள் அதற்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறார். எதிர்க்கட்சி தலைவர் என்கின்ற வகையில் கவன ஈர்ப்பு தீர்மானத்தை, சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை மக்களவையில் அவர் கொண்டு வரணும். இந்தியா கூட்டணி கட்சிகள் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை மாநிலங்களவையில் கொண்டு வரணும். ஒன்றிய அரசிற்கும் மாநில அரசிற்கும் நடந்த கடித போக்குவரத்து என்னென்ன கடிதங்கள் எழுதியிருக்காங்க, என்ன கேள்வி கேட்டாங்க, என்ன பதில் சொன்னாங்க, எந்த பதில் திருப்தி, எந்த கேள்வி சரி, எது கேட்கக்கூடாத கேள்வி அவங்க கேட்டிருக்காங்க என்பது உட்பட விவாதித்து ஒன்றிய அரசிடமிருந்து குடியரசுத் தலைவர் ஒப்புதலை பெறுவதற்கான பரிந்துரை அனுப்ப சொல்லி வலியுறுத்தணும். அதற்கு நியாயமான பதில் அவங்க சொல்லலைன்னா டிவிஷன் கேட்கணும், ஓட்டெடுப்புக்கு விடணும், அந்த தீர்மானத்தை ஓட்டெடுப்புக்கு விடணும். ஏனென்றால் இந்த மசோதா வெறும் மாணவர் சேர்க்கை சம்பந்தப்பட்டது அல்ல. இந்த மசோதா மாநிலத்தின் உரிமை சார்ந்தது. கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் மாநில அரசு இவ்வாறு சட்டங்களை இயற்றலாம் என்று 5 நீதிபதிகளை கொண்ட உச்ச நீதிமன்றம் மாடல் டென்டல் காலேஜ் கேஸ்ல சொல்லி இருக்கு.
அப்படி இருந்தா அது 254ல செட்டில் பண்ண முடியும், அமிக்கபலா செட்டில் பண்ண முடியும்னு அந்த தீர்ப்புல அவங்க சொல்லி இருக்காங்க. எனவே ஒரு உரிமை இருக்கு, அந்த உரிமையை மறுக்கின்றது. அது மட்டுமல்ல, நீட் மூலமாக வருகின்ற போது சுகாதாரத்துறையே ஆரம்ப சுகாதார நிலையத்திலிருந்து அரசு மருத்துவமனை வரைக்கும் பல்வேறு நிலைகளில் பொது சுகாதாரத்துறை மிகப்பெரிய அச்சுறுத்தலுக்கு உள்ளாகும் என்கின்ற கள நிலவரம் காட்டுகிறது. எனவே அந்த அடிப்படையில் இதை வெறும் மருத்துவ மாணவர் சேர்க்கை மசோதா என்று பார்க்காமல் ஒட்டுமொத்த இந்தியாவும் இது இந்திய மாநிலங்களுடைய கூட்டாட்சி உரிமை சார்ந்தது என்கின்ற புரிதலோடு இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன நிலைமைதோ, இந்த மசோதாக்கு என்ன நிலைமைதோ அதே நிலைமை தான் மற்ற மசோதாக்கு வரப்போகுது என்கின்ற வகையில் எல்லா கட்சிகளும் இணைந்து நாடாளுமன்றத்தில் வலுவாக குரல் எழுப்பணும். தமிழ்நாடு சட்டப்பேரவை இது குறித்து விவாதம் நடத்தணும். எதனால், எங்க என்னென்ன கடிதங்கள் வந்தது, என்ன பதில் சொன்னாங்கன்றத இதுவரைக்கும் தீர்மானத்தை வலியுறுத்தி தான் தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்களே தவிர, சட்டத்தை நிறைவேற்றி இருக்கிறோம், அது குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கொடுக்கணும்னு வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றி இருக்காங்களே தவிர, என்ன கேள்வி கேட்டாங்க, என்ன பதில் சொன்னாங்க, பதிலுக்கு என்ன பதில் வந்தது என்பதை பற்றி விவாதிக்கல. எனவே அதை தெரிந்து கொள்ள வேண்டிய நிலையில் மக்கள் இருக்கிறார்கள், சொல்ல வேண்டிய இடத்துல அரசு இருக்குதுன்றனால ஒன்றிய அரசும் அதுக்கு பதில் சொல்லணும், மாநில அரசும் அதற்கு பதில் சொல்லணும். தமிழ்நாடு அரசினுடைய நிலைப்பாட்டில் நண்பர் அதுக்கு தான் ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்கிறாரு. தமிழ்நாடு அரசினுடைய நிலைப்பாட்டில் நாம திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை வலியுறுத்திட்டு இருக்கிறோம். 2021 தேர்தல் என்பது கல்வி சம்பந்தப்பட்ட தேர்தல் என்பதை யாரும் மறுக்க முடியாது. 2016 தொடங்கி இந்த விவாதம் நடந்திருக்கு. 2019 திரு ராகுல் காந்தி அவர்கள் சேலத்தில் பேசும் பொழுதே ஒரு மிகப்பெரிய வாக்குறுதியை கொடுக்கிறாரு. மாநில பட்டியலுக்கு கல்வியை கொண்டு வருவதற்கும் நீட் உள்ளிட்ட தேர்வுகள் எந்தெந்த மாநிலங்கள் எல்லாம் விரும்பலையோ அதுக்கெல்லாம் நாங்கள் விலக்கு கொடுக்கிறது உட்பட வாக்குறுதி கொடுக்கிறாரு. எனவே கல்வி சம்பந்தமாக மிக முக்கியமான விவாதம் தான் உங்களுக்கு 2016, 2019, 2021, இன்னும் சொல்ல போனால் 2024 நாடாளுமன்ற தேர்தல் வரை தமிழ்நாட்டில் கல்வி மிக முக்கியமான பாத்திரத்தை வகித்தது. குறிப்பாக 2021 ஆட்சி பொறுப்பில் அமர்த்துகின்ற போது ஒரு பொலிட்டிக்கல் மேண்டேட்டை கொடுத்திருக்காங்க. The people of Tamil Nadu has given a political mandate. ரெண்டு காரணத்துக்காக. ஒன்று, நீட்டை நிராகரித்து நீங்க மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கு சட்டம் எழுதணும். இரண்டாவது, தேசிய கல்விக் கொள்கை 2020 நிராகரித்து மாநிலத்திற்கு என்று ஒரு கல்விக் கொள்கை வகுக்கணும் என்பதுதான் பொலிட்டிக்கல் மேண்டேட். இந்த பொலிட்டிக்கல் மேண்டேட்டை மாநில அரசு வீணாக்கி விடக்கூடாது. மக்களுடைய எதிர்பார்ப்பு இருக்கு. மக்கள் வெறும் வாக்காளர்கள் அல்ல, இறையாண்மை பெற்றவர்கள். இறையாண்மை பெற்ற இந்திய மக்கள் தங்கள் இறையாண்மை அதிகாரத்தை வாக்குச்சீட்டின் வாயிலாக அரசுக்கு கொடுக்கிறாங்க. எனவே இறையாண்மையை அரசுக்கு கொடுத்திருக்கும் பொழுது இறையாண்மை மக்களிடமிருந்து பெற்ற அரசு, அது ஒன்றிய அரசுக்கும் அப்படித்தான் இறையாண்மை வருது, மாநில அரசுக்கும் இறையாண்மை அப்படித்தான் கிடைக்குது. அப்போ மக்களுடைய இறையாண்மை பெற்ற அரசு மாநில கல்விக் கொள்கை வகுப்பதற்கு ஒரு பரிந்துரையை கொடுக்கிறதுக்கு ஒரு குழு போட்டாங்க. அந்த குழு ஒரு அறிக்கை கொடுத்திருக்கு. அந்த அறிக்கை இது நாள் வரைக்கும் வெளியிடாமல் இருப்பது ஏற்புடையதல்ல. அந்த அறிக்கையை வெளியிடணும். இப்ப அந்த அறிக்கையில என்ன இருக்கு நமக்கு தெரியாது. அந்த அறிக்கையில என்ன இருந்தாலும் சரி, ஆனால் மக்களுடைய கோரிக்கை தெளிவுதான். மாநில அரசு கொள்கை என்பது அரசு பள்ளி தொடங்கி அரசு பல்கலைக்கழகம் வரைக்கும் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்கள் மூலமாக கட்டணமில்லா கல்வியை எல்லா நிலையிலும் மக்களுக்கு கொடுக்கணும். அதுதான் சமச்சீர் கல்வி. அதுதான் கலைஞர் வலியுறுத்தினார். எனவே சமமாக சீராக கல்வியை நீங்க கொடுப்பதற்குண்டான கல்வி கொள்கையை உடனடியாக நீங்க அறிவிக்கணும். ஒன்று, அந்த குழுவுடைய அறிக்கையை வெளியிடுவது. இந்த அறிக்கையில் என்ன இருக்கு என்பது நமக்கு தெரியாதனால நீங்கள் கொடுக்கக்கூடிய கொள்கை என்பது அரசு கல்லூரியை, அரசு பள்ளியை, அரசு உதவி பெறும் பள்ளியை, அரசு உதவி பெறும் கல்லூரியை, அரசு பல்கலைக்கழகங்களை வலுப்படுத்தக்கூடிய வகையில் சமமான கல்வியை சீராக எல்லோருக்கும் கொடுக்கக்கூடிய சமச்சீர் கல்வி என்கின்ற அந்த கோட்பாட்டின் அடிப்படையில் மாநில கல்விக் கொள்கை அமைய வேண்டும் என்பதுதான் தமிழ்நாடு அரசினுடைய அந்த மாநில கல்விக் கொள்கை சம்பந்தமானது. தமிழ்நாடு அரசு இன்றைக்கு பள்ளி கல்வியிலும் சரி உயர்கல்வியிலும் சரி பல்வேறு சிக்கல்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கு. பள்ளி கல்விக்கல்ல பல்வேறு நெருக்கடிகள், பல்வேறு சிக்கல்கள், உயர்கல்வியில பல்வேறு சிக்கல்கள், பல்வேறு நெருக்கடிகளை சந்திச்சுட்டு ஆசிரியர்கள் கொந்தளித்துக் கொண்டே இருக்கிறாங்க. இப்ப ஆசிரியர்கள் கொந்தளிப்பு என்பது மாணவர்களுடைய கல்வியை பாதிக்கும் என்ற கவலை என்பது பெற்றோருக்கு இருக்கிறது. எனவே அரசிடம் நாங்கள் கேட்பது என்னன்னு கேட்டா,
நிதி சார்ந்த கோரிக்கை என்ன, நிதி சாராத கோரிக்கை என்ன, சிக்கலை தீர்ப்பதில் உங்களுக்கு என்ன சிக்கல், சிக்கலை அவங்க கோரிக்கை வைக்கிறாங்க, போராடுறாங்கன்னா அந்த சிக்கலை தீர்ப்பதில் உங்களுக்கு என்ன சிக்கல் என்பதை நீங்க தெளிவுபடுத்துங்க. நிதி தான் ஒரு பிரச்சனைன்னு சொன்னா ஒன்றிய அரசு நிதி கொடுக்கல, மாநில அரசுக்கு வர வேண்டிய வரி வருவாய் என்பது குறைந்து விட்டது, அதுக்கு காம்பன்சேஷன் சொல்லி ஒன்றிய அரசு கொடுக்கணும், அதே ஒழுங்கா கொடுக்க மாட்டேங்குது. எனவே வரி வருவாய் ஜிஎஸ்டிக்கு பிறகு மாறிவிட்ட சூழல்ல எங்களுக்கு வரி போதல, நிதி போதலன்னு சொன்னா நீங்க வெள்ளை அறிக்கையை சமர்ப்பித்து மக்களிடம் நிதி கேளுங்கள். கோவிட் காலத்தில் எப்படி நிதி கேட்டீங்களோ அப்படி மக்களிடம் நிதி கேளுங்க. மக்களிடம் நிதி கேட்டு மக்களிடம் அப்ப மக்கள் தானாக ஒன்றிய அரசை பார்த்து கேட்பாங்க. வரியை கட்டிட்டு எங்க பிள்ளைக்கு ஏன் நான் ஃபீஸ் கட்டணும்னு கேட்பாங்க. நாங்க தான் வரி கட்டுறோம்ல, வரி எதுக்காக கட்டுறோம்? என் பிள்ளைக்கு வந்து பள்ளிக்கூடம் நடத்துறதுக்கு தானே. என் பள்ளிக்கூடம் நடத்துறதுக்கு கல்வி உரிமை சட்டத்தை நாடாளுமன்றத்தில் ஏற்றிட்டு 1ஆம் கிளாஸ்ல இருந்து 8ஆம் கிளாஸ் வரைக்கும் பிள்ளை வந்து பள்ளிக்கூடத்தில் படிச்சிட்டு இருக்கு. 1ஆம் கிளாஸ்ல இருந்து 8ஆம் கிளாஸ் வரைக்கும் பிள்ளைங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கிறதுனால நீங்க என்ன சொல்றீங்க? சிறுபான்மையினர் கல்வி தொகை கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்க. ஏன் சிறுபான்மையினரோட ப்ரீ மெட்ரிக் கொடுக்க மாட்டேன்? தான் கல்வி உரிமையா கொடுத்துட்டோம்ல, கட்டணம்லாம் கல்வியை கொடுக்குறோம்ல, அப்புறம் எதுக்கு நாங்க வந்து கல்வி உரிமை தொகை கொடுக்கணும் கேட்டீங்க. அப்போ கல்வி உரிமை நாங்க கல்வியை கொடுக்கிறோம் சொல்லிட்டு அந்த 1ஆம் கிளாஸ்ல இருந்து 8ஆம் கிளாஸ் உட்பட்ட சமகர சிக்ஷால 1ஆவதுல இருந்து 12வது வரைக்கும் படிக்கிற குழந்தைகளுக்கு தர வேண்டிய அந்த பணத்தை கொடுக்கலன்னு சொன்னா அப்ப குழந்தை நலனை பற்றி அக்கறை இல்லாமல் ஒன்றிய அரசு செயல்படுகிறது. அரசமைப்பு சட்டம் கொடுத்த உரிமையை கூட அந்த குழந்தைகள் அனுபவிப்பதற்கு வாய்ப்பற்றவர்களாக நிறுத்துகிறது என்கின்ற போது மக்களிடம் போய் நிதி கேட்கும் பொழுதுதான் மக்கள் வந்து ஒன்றிய அரசை பார்த்து கேள்வி கேட்க முடியும் என்கிற அந்த வகையில வந்து கேட்கணும்னு கேட்டுக்கணும். அடுத்தது ரொம்ப முக்கியமானது என்னன்னு கேட்டா, தமிழ்நாடு அரசு வந்து ஒரு ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் கொடுக்கணும், சட்டமன்றத்திலே அது வைக்கணும். தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை பள்ளிகள் இருக்கு, எத்தனை ஆயிரம் பள்ளிகள் மூடப்பட்டிருக்கு, எத்தனை 100 பள்ளிகளா அல்லது எத்தனை 1000 பள்ளிகளான்னு சொல்லணும். 2000 இருந்து 2025 வரைக்கும் என்னென்ன பள்ளிகள், மாநகராட்சி பள்ளிகள் எத்தனை, மற்ற வகை பள்ளிகள் எத்தனை, எந்தெந்த அரசு பள்ளிகள் மூடப்பட்டிருக்கு, இன்றைக்கு எத்தனை பள்ளிகள் இருக்கு, பள்ளிகளில் எவ்வளவு மாணவர்கள் படிக்கிறாங்க, பள்ளிகளில் எவ்வளவு ஆசிரியர்கள் இருக்கிறாங்க, என்ன பற்றாக்குறை இருக்கிறது என்பதை பற்றிய முழுமையான அறிக்கையை அரசு வந்து சட்டமன்றத்தில் வைக்கணும், பொதுமக்களுக்கு வந்து வெளியிடணும். தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறைக்குள்ள சமகர சிக்ஷால சொன்னாங்கன்றதுக்காக ஸ்கூல்ஸ் ஆஃப் எக்ஸலன்ட் அறிவிச்சிருக்காங்க சில ஸ்கூல்ல. அது சமகர சிக்ஷா கீழே வருது. 2018 டாக்குமெண்ட்ல அது இருக்கு சமகர சிக்ஷால. அப்போ சமகர சிக்ஷால சொல்லப்பட்ட அந்த ஸ்கூல்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் சொல்றது ஸ்கூல் காம்ப்ளெக்ஸுக்கான அடித்தளம் என்பதை மாநில அரசு உணரணும். அந்த அந்த பள்ளிகளை மையமாக வைத்து மற்ற பள்ளிகள் எல்லாம் அந்த பள்ளியோட இணைச்சிறதா அவங்களுடைய திட்டம். அதற்கு முதல்ல அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்க ஸ்கூல்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸா கொண்டு வாங்க. இன்னொன்னு அதோட நீட்சி என்னவா இருக்குன்னு கேட்டா தமிழ்நாடு மாடல் ஸ்கூல்ஸ். அப்ப தமிழ்நாடு மாடல் ஸ்கூல்ஸ் என்பது குறிப்பிட்ட பிள்ளைகளை மட்டும் தேர்ந்தெடுத்து நாங்க ஆகச்சிறந்த கல்வியை கொடுப்போம் மீண்டும் நீங்க ஒன்றிய அரசு சொல்றதை போல சொல்ல ஆரம்பிச்சா அப்ப கலைஞருடைய சமச்சீர் கோட்பாடு என்ன ஆகும்? எனவே தமிழ்நாட்டு பள்ளி கல்விக்குள்ள இருக்கக்கூடிய இந்த பாகுபாடுகளை களைந்து இந்த ஸ்கூல்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் சொல்ற தகைசால் பள்ளிகள், மாதிரி பள்ளிகள் கலைந்து எந்த ஒரு பள்ளியாக இருந்தாலும் இட் will be an experimental school. ஒவ்வொரு பள்ளியுமே பிரத்யோகமான யுனிக்னஸ், அந்த பள்ளிக்கு ஒரு சிறப்பு தன்மையோட இயங்கக்கூடிய வகையில அனைத்து பள்ளிகளும் சமமான கற்றல் வாய்ப்பை கொடுக்கணும். அதுதான் சமச்சீர் கல்வி கோட்பாடு. சமமான வாய்ப்பை சீராக எல்லோருக்கும் சேர்க்க வேண்டும் என்ற கலைஞருடைய அந்த திட்டத்தை அவருடைய நூற்றாண்டு நிறைவடைந்திருக்கக்கூடிய இந்த வேலையில தமிழ்நாடு அரசு செய்வதற்கு வந்து முன் வரணும். இறுதியாக சென்னை மாநகராட்சியில சில நாட்களுக்கு முன்னாடி அதிர்ச்சி தர்ற ஒரு செய்தியை நீங்க படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிர்பயா நிதியில இருந்து பெண் குழந்தைகளுக்கு தையல் பயிற்சி கற்றுக் கொடுப்பதற்கு, சித்திர தையல் எம்ப்ராய்டரி ஒர்க் நடத்துறதுக்கு சமீபத்தில் ஒரு ஆங்கில பத்திரிகையில ஜெண்டர் ஃபண்ட பத்தி ஒரு கட்டுரை வெளியிட்டு இருந்தாங்க. அந்த ஜெண்டர் ஃபண்ட பத்தி வெளியிடப்பட்ட அந்த கட்டுரையில என்ன முக்கியமான குறிப்பு தெரியுதுன்னு கேட்டா, ஒன்றிய அரசு பெண்களுக்காக ஒதுக்கப்படுற நிதியில 10% நிதியை பள்ளி கல்விக்கும் உயர்கல்விக்கும் இருக்கிற மாணவர்களுக்கு திறன் மேம்பாட்டுக்கு செலவு பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. அப்ப சிக்கல் எங்க இருந்து ஆரம்பிக்குது? ஒன்றிய அரசு கிட்ட இருந்து வருது நிர்பயா நிதி. அப்ப ஒன்றிய அரசு வழிகாட்டும் பொழுது ஒன்றிய அரசு என்ன வழிகாட்டி இருக்கு? நிர்பயா நிதியை எடுத்து எதுக்கு செலவு பண்ணலாம்? வேலை திறன் பயிற்சி கொடுக்கறதுக்கு செலவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி
அப்ப ஒன்றிய அரசு சொல்லி இருக்கிறத ஒன்றிய அரசை பார்த்து கேள்வி கேட்பதற்கு பதிலாக மாநில அரசு கீழே இருக்கிற உள்ளாட்சித்துறையின் கீழே இருக்கிற சென்னை மாநகராட்சியினுடைய இணை ஆணையர் கல்வி அவர்கள் வெளியிட்டிருக்கிற அறிக்கையில நாங்க டெண்டர் கால் ஃபார் பண்ணியிருக்கிறோம், நாங்க வந்து எம்ப்ராய்டரி கிளாஸ் கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்றது. இதுல ரெண்டு சிக்கல் இருக்கு. ஒன்று வந்து நிர்பயா நிதியை தவறாக பயன்படுத்துவது, அது குழந்தைகளுக்கு பெண் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு நிதி, அதை வேலைத்திறன் பயிற்சிக்கு பயன்படுத்தக்கூடாது. இது எப்படி இருக்குன்னு கேட்டா, ஏற்கனவே பட்டியலின மக்களுடைய சப்ளான் சிறப்பு உட்கூறு திட்டம் பொது காரியங்களுக்கு செலவாகுது, அது பட்டியலின மக்களுக்கான செலவாக ஆகல என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கின்ற நேரத்தில் பட்டியலினத்து மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட அந்த சிறப்பு நிதி எப்படி பொது காரியத்திற்கு செலவு செய்யறீங்க, அது தவறு என்று சொல்கிறோமோ அதே போலதான் பெண்களுடைய பாதுகாப்புக்காக ஒதுக்கப்பட்ட நிதி என்பது பொதுவான விஷயத்திற்காக, பொதுவான திறன் மேம்பாட்டிற்காக செய்ய முடியாது. அது பெண்களுடைய பாதுகாப்புக்கு தேவையான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு மட்டும்தான் அந்த நிதியை வந்து செலவு செய்ய முடியும். இரண்டாவது கூறு இதுல என்னன்னு கேட்டா, இந்த தொழிற்பயிற்சி, இந்த தொழிற்பயிற்சி என்பது இது தொழிற்பயிற்சி அல்ல, இது வேலைத்திறன். இந்த வேலைத்திறன் எந்த வடிவத்தில், இப்ப சென்னை மாநகராட்சியில இதை பார்க்கிறோம். நம்ம கோயம்புத்தூர்ல நீலகிரியில எடுத்துக்கிட்டோம்னா, நீலகிரி சர்க்குலர் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க எல்லாம் கொண்டு போயிட்டு பண்ணையில கிராமப்புறங்கள்ல விவசாய பண்ணைகள்ல வேலை செய்யறதுக்கு அந்த பிள்ளைகளுக்கு வந்து விவசாய தொழிலுக்கு கத்துக்கலாம், தோட்டக்கலை கத்துக்கலாம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. நாகரீகமா சொல்ற அந்த தோட்டக்கலை. ஆக இது நீங்க தோட்டக்கலைன்ற பேர்ல சொன்னாலும் சரி, நீங்க வந்து தையல் கலை அல்ல சித்திர கையல் என்று சொன்னாலும் சரி, எப்படி சொன்னாலும் சரி, என் பிள்ளைங்க உடல் உழைப்பு சார்ந்து இருக்கிறாங்க. நான் மெக்கானிக்கா இருக்கிறேன், நான் ஆட்டோ டிரைவரா இருக்கிறேன், நான் டெய்லரா இருக்கிறேன், நான் செருப்பு தைக்கிறேன், நான் வந்து கூலி வேலை செய்யறேன், நான் வந்து விவசாய கூலியா இருக்கிறேன். என் பிள்ளை இதெல்லாம் பார்த்து சலிச்சிட்டான். இப்ப வந்து அதே வேலையை என் புள்ள கத்துக்கணும்னு சொன்னா அது என் குழந்தைக்கு ஃபன் லேர்னிங் கிடையாது, அது விளையாட்டு லேர்னிங் கிடையாது. எனக்கு வைத்தறிச்சல், என் பிள்ளைக்கு எங்க அப்பா வேலை தானே நானும் செய்யறேன் அப்படின்ற ஒரு ஏக்கம். இது யாருக்கு ஃபன் லேர்னிங்கா இருக்கு தெரியுமா? கிராமத்தையே பார்க்காதவனுக்கு, தோட்டத்தையே பார்க்காதவனுக்கு, அவனுக்கு வேணா அது ஃபன் லேர்னிங்கா இருக்கலாம். ஏன்னா ஃபன் லேர்னிங்ல பேர்லயோ வேற எந்த பேர்லயோ நீங்க இப்படி மாணவர்களுக்கு வேலைத்திறன் பயிற்சி தருவது என்பது நிச்சயமாக வந்து ஏற்புடையது கிடையாது. அது சென்னை மாநகராட்சி வெளியில வந்திருக்கு, மற்ற இடங்கள்ல என்னன்னு எங்களுக்கு நமக்கு தெரியாது. எனவே தமிழ்நாடு அரசு அதுல வந்து தலையிடணும். இறுதியாக துணைவேந்தர் நியமனத்தில் தொடங்கி கல்லூரியில பேராசிரியர்கள் நியமனம் வரைக்கும் பல காலி பணியிடங்கள் இருக்கு. மிக முக்கியமாக தமிழ்நாட்டில் இருக்கிற அரசு பல்கலைக்கழகங்கள்ல முழுமையான மானியத்தை அரசு கொடுக்கல. முழுமையான மானியத்தை அரசு கொடுக்காத காரணத்தால பல்கலைக்கழகங்களுடைய செயல்பாடே முடங்கக்கூடிய அளவுக்கு இருக்கு. சுயநிதி பிரிவுகள் அதிகமா தொடங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. எனவே தமிழ்நாடு அரசு துணிச்சலான முடிவு எடுக்கணும். தன்னுடைய வரி வருமானத்திலிருந்து எவ்வளவு கல்விக்கு செலவு முடியுமோ செல்லணும், அதற்கு மேலன்னா மக்கள் கிட்ட கேட்கணும். பல்கலைக்கழகங்களுக்கு முழுமையான மானியத்தை கொடுப்பதற்கு முன்வரணும். அரசு பள்ளி அரசு கல்லூரிகளுக்கு என்னென்ன உரிமைகள்லாம் கொடுக்கப்படுதோ அதே உரிமைகள் அரசு உதவி பெறும் பள்ளி அரசு உதவி பெறும் கல்லூரிக்கும் கொடுக்க, இந்த பாகுபாடே இருக்கக்கூடாது. ஏன்னா நீங்க கொருக்குப்பேட்டையில் இருக்கிற சார் தியாகராயா காலேஜ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் போய் படிச்சு பாருங்க. அங்க வந்து தெலுங்கு பேசுற மக்கள் தெலுங்கு மொழியில அங்க அந்த எய்டட் ஸ்கூல்ல படிக்கிறாங்க. அது வந்து உங்களுக்கு நகர்ப்புற ஸ்கூல் தான் கணக்குல வரும் கொருக்குப்பேட்டை பள்ளி. அப்ப அந்த பள்ளிக்கு சிற்றுண்டி கொடுக்கலன்னா எப்படி? நகர்ப்புற பள்ளின்னு சொல்லி சிற்றுண்டி கொடுக்கலன்னா எப்படி? அதுபோல் உங்களுக்கு 7.5 ஆகட்டும் இல்ல மற்ற எந்த அரசு பள்ளி மாணவர்களுக்கு என்னெல்லாம் கொடுக்கிறோமோ அது அனைத்தையுமே அரசு உதவி பெறும் பள்ளி அரசு உதவி பெறும் கல்லூரி மாணவர்களுக்கும் கொடுக்கணும். காலி இடங்களை போர்க்கால அடிப்படையில் அடுத்த கல்வி ஆண்டு தொடங்குவதற்கு முன்பாக பள்ளி கல்வி தொடங்கி உயர்கல்வி வரைக்கும் போர்க்கால அடிப்படையில் பணி நியமனங்களை மேற்கொள்ள வேண்டும். இதற்குண்டான ஒரு ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வெளியிடணும்னு கேட்டுக்கிறோம். இந்த வலைதளத்தை பொறுத்த வரைக்கும் தேசிய கல்விக் கொள்கை சாதகமானது என்ற பொய் பிரச்சாரம் நடக்கிறது என்றால் அது எந்த வகையிலெல்லாம் பாதகமானது என்பதை இந்த வலைதளம் எக்ஸ்போஸ் பண்ணும். அதை வெளிப்படுத்துவதற்காகத்தான் இந்த வலைதளம். இந்த வலைதளத்துக்கு வேற எந்த நோக்கம் அல்ல. நாங்கள் சொல்வதற்கு அரசமைப்பு சட்டத்தின் கூரை வைத்து யார் பதில் பேசினாலும் நாங்கள் வர்றதுக்கு தயார் இல்ல. மக்களிடம் வர வேண்டும் என்று அழைத்தால் நாங்கள் வருவதற்கு தயார். நீங்க எந்த மக்கள் கிட்ட வேணா எடுத்துக்கோங்க. கையில நாங்க ஆனா 66 பக்கம் ஆவணத்தை கையில வச்சிருப்போம், இங்கிலீஷ் ஆவணத்தை கையில வச்சிருப்போம்.
நாங்க அரசமைப்பு சட்டம் அந்த புத்தகத்தை கையில வச்சிருப்போம். அரசமைப்பு சட்ட புத்தகத்தை திறந்து காமிச்சு இதையும் படிச்சு காட்டி மக்கள் கிட்ட கேட்போம். அப்படி விவாதிக்கிறதுக்கு தயார்னு யார் சொன்னாலும், எந்த இடத்துக்கு அவங்க கூப்பிட்டாலும், எந்த சூழல்ல கூப்பிட்டாலும் நாங்க வருவதற்கு தயார். எனவே மக்களை ஏமாற்ற முடியாது. மும்மொழி கொள்கை என்கின்ற பெயரிலேயோ வேறு பெயரிலேயோ தேசிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்வது மொழி அழிப்பை தவிர வேற எதுவுமே கிடையாது. ஆவாதி தொடங்கி மராத்தி வரைக்கும் மொழி அழிப்பு எப்படி நடந்ததோ, எப்படி ஹிந்தி பெல்ட் சொல்லும் பொழுது பீகாரி மக்கள் கொதித்து போறாங்க. நான் பாட்னாக்கு போயிட்டு வந்ததால உங்ககிட்ட சொல்றேன். பாட்னால போயிட்டு ஹிந்தி பெல்ட் சொன்னதுனால என்னை ரொம்ப கோபமா பார்த்தாங்க. அவங்க என்னை ஏற்றுக்கொள்வதற்கு சில நிமிடங்கள் ஆனது. அவங்க போஜ்பூரி மொழி, போஜ்பூரி திரைப்படத்தை பத்தி, போஜ்பூரி இலக்கியத்தை பத்தி எல்லாம் பேசினாங்க. உத்தரப்பிரதேசல இருந்து வந்தவங்க ஆவாதி மொழியில தான் துளசிதாஸ் ராம் சரித்திர மனாஸ் எழுதினார் தெரியுமா உனக்குன்னு கேட்டாங்க. ஆவாதி மொழியில எழுதினாங்க. நீ என்ன பேசிட்டு இருக்கிற, ஹிந்தின்னு சொல்ற அப்படின்னு சொல்லி கோபத்துல கொதிச்சு எழுதாங்க. ஆக ஹிந்தி பேசாத வேறு மொழி பேசக்கூடிய மக்களை ஹிந்தி மக்கள் என்று இங்க இருக்கிறவங்க எல்லாம் அதெல்லாம் ஹிந்தி பெல்ட் ஹிந்தி பெல்ட்னு சொல்லி எப்படி நார்த் இந்தியா முழுக்க ஹிந்தி பெல்ட் ஆச்சோ, அதே போல சவுத் இந்தியால கன்னடா, மலையாளம், கேரளா, தெலுங்கு, தமிழ் பேசக்கூடிய இந்த மக்களை ஹிந்தி பெல்ட்டாக மாற்றுவதற்கான சூழ்ச்சி தான் இந்த மும்மொழியை தவிர, இந்த மும்மொழி என்பது குழந்தை நலன் சார்ந்ததல்ல, குழந்தை மீது அக்கறை சார்ந்ததல்ல, குழந்தை பல மொழிகளை கற்க வேண்டும் என்ற நல்லெண்ணத்திலையும் கிடையாது. காரணம் என்னன்னா 2019-20 டாக்குமெண்ட் எடுத்து படிச்சு பாருங்க. யூனியன் பட்ஜெட்டை 2020-21 எடுத்து படிச்சு பாருங்க. 2019-20 50 கோடி, 2020-21 120 கோடி. ஆனா அதுல செலவு பண்ணி இருக்கிறது மொத்தத்திலே பார்த்தா 12 கோடி என்னமோ தான் செலவு பண்ணி இருக்காங்க. மொத்தம் செலவே ஆகல. அதுல கண்டிஷன்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த பணம் யாருக்குன்னு கேட்டா ஹிந்தி பேசாத மாநிலங்களில் ஹிந்தி பேசுவதற்கான ஆசிரியர் நியமனத்துக்கு. அதுல கண்டிஷனே கிடையாது. ஹிந்தி பேசாத மாநிலங்களில் ஹிந்தி டீச்சர் அப்பாயிண்ட் பண்றதுக்கு நிதி ஒதுக்கிட்டாங்க. உருது கற்றுக் கொடுக்கிறதுக்கு கண்டிஷன் வைக்கிறாங்க. என்ன கண்டிஷன் வைக்கிறாங்கன்னா, குறைந்தபட்சம் 25% மக்கள் தொகை இருக்கணும். குழந்தை பாப்புலேஷன்ல 25% கண்டிஷன் இருக்கு. ஹிந்தி பேசாத பிற ஆசிரியர்கள் வைக்கணும்ல, அது ஆன் டிமாண்ட் என்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. யாராவது கேட்டா, அப்ப மற்ற மொழிகளை பற்றி யாராவது கேட்டா, அல்லது ஜனத்தொகையை கணக்கில் எடுத்துக்கிட்டு, மக்கள் தொகையை கணக்கில் எடுத்துக்கிட்டு, ஆனா ஹிந்திக்கு மட்டும் எந்த விதமான கேள்வி இல்லாம நாங்க என்ன செய்வோம், நிதியை ஒதுக்குவோம். இப்போ நீங்க எந்த மொழியை வேணாலும் கத்துக்கோங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா நான் ஹிந்தி டீச்சரை தான் கொடுப்பேன்னா நான் எந்த மொழியை எடுத்துக்கிறது? நீங்க கொடுக்க போறது ஹிந்தி டீச்சர் தான் அப்படின்னு சொன்னா நான் என்ன எடுத்துக்கிறது? இன்றைக்கு தேதி வரைக்கும் கேந்திர வித்யாலயில 1ஆம் கிளாஸ் இருந்து 5ஆம் கிளாஸ் வரைக்கும் எத்தனை மொழி? 2 மொழி தான். தமிழ் மொழியும் ஹிந்தியும் இங்கிலீஷும் தான். உங்களுக்கு 6ஆவதுல இருந்து 8ஆவது வரைக்கும் தான் 3வது ஒரு மொழி. பெரும்பகுதி வட மாநிலங்கள் அது சமஸ்கிருதம் தான். திரும்ப 9, 10க்கு வந்தா எதுக்கு வந்துடுறாங்க? 2 மொழிக்கு வந்துடுறாங்க. தமிழ்நாட்டில் தான் அப்படின்னு சொல்லி பேசுறது என்பது ஒரு நியாயமற்ற ஒரு அணுகுமுறை. இது ஏமாற்று வேலை. அந்த ஆர்ட்ஸ் குரூப்ல ஏதோ யூஜி பிஜி பண்ணிக்கணும். சயின்ஸ் படிக்கிறவன் வெளியில அவன் விருப்பப்பட்ட எந்த கோர்ஸ் எல்லாம் படிக்கலாம். ஹிஸ்டரியும் படிக்கலாம், மேக்ஸும் படிக்கலாம், சயின்ஸ் படிக்கலாம். ஆனா ஆர்ட்ஸ் குரூப்ல படிக்கிறவன் தலையெழுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அவன் தமிழோ இல்லை ஹிஸ்டரியோ வேற ஏதோ படிச்சுட்டு தான் போகணும். சயின்ஸ் பக்கமோ மேக்ஸ் பக்கமோ வர முடியாது. இப்படிதான் நீங்க ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்வியை டிவைட் பண்ணி வச்சிருக்கிறதுக்காக பாமர மக்கள் ஒரு கேள்வி எழுப்புறாங்க. இப்போ என்னன்னா மல்டிபிள் என்ட்ரன்ஸ், மல்டிபிள் சாய்ஸ்ல நீ விருப்பப்பட்ட ஒரு கோர்ஸை நீ படிக்கலான்னு ஒரு வாய்ப்பா அவங்க சொல்றாங்க. இப்போ நான் ஆர்ட்ஸ் எடுத்து படித்தேன். இப்போ எனக்கு சயின்ஸை பற்றியோ இல்லை மேக்ஸை பற்றியோ இல்லை மெடிக்கலை பற்றியோ நான் படிக்கணும் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறேன். இந்த வாய்ப்பு வேலை நாடுகளில் இருக்குது. இப்போ நான் போய் என்னுடைய உடல் நலத்துக்காகவோ இல்லை என்னுடைய நாலேஜ் வளர்த்துக்காகவோ நான் எம்பிபிஎஸ் படிக்கணும்னு விருப்பப்படுறேன். ஒரு பல்கலைக்கழகத்தில் ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்டான எனக்கு எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கான ஒரு சான்ஸ் வாய்ப்பு கொடுக்குறாங்க. அது மாதிரி ஒரு வாய்ப்பு நீங்க கிடையாது. புரியுதுங்களா? நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஹையர் எஜுகேஷன்லயே நீங்க 45 மார்க் எடுத்த என்ன உனக்கு சயின்ஸ் குரூப் கிடைக்காது, நீ மார்க் கிடையாது, நீங்க ஆர்ட்ஸ் பக்கம் நீங்களா பத்தி விட்டுருக்கீங்க, தள்ளி விட்டுருக்கீங்க. நான் சரி கிடைச்சது படிச்சுட்டு தான் போயிட்டு இப்படியே என் வாழ்க்கை போயிட்டு நான் ஏன் அறிவியல் படிக்கக்கூடாது, கணக்கு படிக்கக்கூடாது,
ஓகே. நான் அப்போ டிஸ்லெக்ஸியா கூட இருந்துக்கலாம், நான் நல்ல கற்கும் மாணவனாக கூட இருந்திருக்கேன். ஆனால் இப்போ எனக்கு வந்து பிரைட் நாலேஜ் வந்துடுச்சு, நான் வந்து சயின்ஸ் படிக்கணும்னு நினைக்கிறேன். அந்த வாய்ப்பை நீங்கள் இந்த கல்வி மறுக்குது என்பது ஒரு பாமரனுக்கு ஒரு கேள்வி. இப்போ அதுதான் மல்டிபிள் சாய்ஸ், மல்டிபிள் என்ட்ரன்ஸ்னு ஒரு வாய்ப்பாக அவங்க தராங்க. இது தவறுன்னு எப்படி நீங்கள் சொல்ல வரீங்க? நாங்கள் கொடுத்துருக்கிற அறிக்கையிலும் தெளிவாக எழுதியிருக்கிறோம். ஏற்கனவே நான் பேசும்போது நான் சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் மூத்த பத்திரிகையாளர் அவர் வந்து அவருடைய கேள்வியாக இதை வைக்கலை. அவரிடம் பல பேர் கேட்ட கேள்வி, மக்கள் கேட்ட கேள்வியை தான் அவர் வந்து வைத்திருக்கிறார். எனவே அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை என்பது நமக்கு இருக்குது. பதில் இல்லாத கேள்விக்கு தான் நாம் வந்து தயங்கடமே தவிர இதற்கு பதில் இருக்கு. என்ன நாம் விளங்கி கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குன்னு கேட்டால், தேசிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில் சொல்லப்படுற இந்த மல்டிபிள் எக்ஸிட் மல்டிபிள் என்ட்ரின்றது ஒரு ப்ரோக்ரெசிவான விஷயம் கிடையாது, முற்போக்கான விஷயம் கிடையாது. அதாவது லா ஆஃப் நெகேஷன் சொல்லுவோம். லா ஆஃப் நெகேஷன்றது நெகேட் பண்ற இருக்கிற நிலையை உடைத்து இன்னொரு நிலைக்கு போறது. அப்போ இந்த நிலையை விட இன்னொரு நிலை வந்து எனக்கு பெட்டரா இருக்கணும். இப்போ நான் என்ன நிலையில இருக்கணும் அதை விட எனக்கு ஒரு பெட்டர் நிலையை கொடுக்கறதுக்கு பேர் தான் லா ஆஃப் நெகேஷன், நிலை மறுத்தல் என்பது அதுதான் அடிப்படை. ஆனா தேசிய கல்விக் கொள்கை நிலை மறுத்து முன்னுக்கு எடுத்துட்டு போகல, என்ன நிலை மறுத்து பின்னுக்கு இழுக்குது. இந்த சூழ்ச்சியை நீங்க வெளிப்படையா பார்க்கணும் அப்படின்னா, நீங்க டிஎஸ்ஆர் ரிப்போர்ட்ல இருந்து 484 பக்கம் இருக்கக்கூடிய டிராஃப்ட் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி சொல்ற டாக்டர் கஸ்தூரி ரங்கன் ரிப்போர்ட்டை படிச்சுட்டு அதுல இருந்து இந்த 66 பேஜ் டாக்குமெண்ட், ஏன்னா இந்த 64 பக்கம் 66 பக்கம்ன்றது அந்த 484 பக்கத்தோட சுருக்கம். அதுல ஒவ்வொரு எழுத்தையும் நீங்க டெசிபர் பண்ணி பார்த்தாதான் இது எத்தகைய சூழ்ச்சி மிக்கதாக இருக்கு அப்படின்னு தெரியும். நீங்க கேட்கிற கேள்வியில அடிப்படையான ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு குழந்தை 1ஆம் வகுப்புல இருந்து படித்துக் கொண்டே வருகிறது. இந்த குழந்தை ஏதோ ஒரு காரணத்திற்காக அறிவியல் படிக்கல, கணிதம் படிக்கல அப்படின்னு சொன்னா, அந்த குழந்தைக்கு அறிவியல் கற்றுக் கொடுப்பதற்கான ஆசிரியரை கொடுப்பதும், அந்த அறிவியலை கற்றுக்கொள்வதற்கு இடர்பாடு இருக்குன்னா அந்த இடர்பாடை கண்டறிந்து, எத்தகைய இடர்பாடு எல்லா குழந்தைகளும் கற்க முடியும். அப்ப கற்கல அப்படின்னா அங்க நம்ம மேலதான் தப்பு. நாம ஆசிரியரை சரியா கொடுக்கல அல்லது சூழலை சரியா கொடுக்கல. அப்ப அந்த ஆசிரியரையோ அல்லது சூழலையோ சரிப்படுத்தினா அந்த குழந்தை வந்து படிக்க முடியும். 1ஆம் வகுப்பிலிருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் படித்த பிறகு அந்த குழந்தைக்கு ஒரு புரிதல் வருகிறது. பெரும்பகுதி குழந்தைகளுக்கு புரிதல் வருகிறது. இப்போ இந்த இடத்துல நாம வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவா இருக்கணும்னா, இந்த 10ஆம் வகுப்பு முடித்த பிறகு அந்த குழந்தை வந்து அறிவியல் பாடத்தில் 50% மதிப்பெண் எடுத்துக்கூட, நான் இந்தெந்த காரணத்திற்காக, சில பேருக்கு டீச்சர் பிடிக்கல அதனால நான் சயின்ஸ் படிக்கலன்னு சொல்லுவாங்க. மேக்ஸ் டீச்சரை பார்த்தாலும் எரிச்சலா இருக்கு அதுக்காக நான் மேக்ஸ் படிக்கலன்னு சொல்ற பிள்ளைகளும் உண்டு. ஆனா நான் மேக்ஸ் படிப்பேன்னு ஒரு அறிவு தெளிவு வந்ததுக்கு அப்புறம் சொல்ற பிள்ளைகளும் உண்டு. அப்படி சொன்னாங்கன்னா 10ஆவதுல இருந்து 12ஆவது போகும் பொழுதே அந்த குழந்தைக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கணும். 10ஆவதுல இருந்து 12ஆவது போகும் பொழுது நீங்க மதிப்பெண் கணிதத்துல குறைவா இருந்தாலும் அறிவியல் குறைந்தா இருந்தாலும் அது ஒரு பேஸ் மார்க் தான். 10ஆவது வரைக்கும் இருக்கிறது உனக்கு பேசிக் நாலேஜ் தானே தவிர, ஒரு அடிப்படை அறிவு தானே தவிர எந்த பாடத்திலும் முழுமையான அறிவு அல்ல. எனவே ஆர்வம் இருக்குன்னு சொன்னா உனக்கு நான் +1ல நீ கேட்கிற குரூப் கொடுக்கறேன். அப்ப நாம கோரிக்கை எங்க வைக்க முடியும்னா, +1ல கேட்கிற குரூப்பை கொடுங்கன்னா வைக்க முடியும். +1ல கேட்கிற குரூப் வைக்காம, கிராமப்புறங்கள் எல்லாம் அந்த பிரச்சனையை பார்க்கிறோம். ஜாதி இல்லைன்னு நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆனா கிராமப்புறங்களில் ஜாதி இந்த குரூப் கொடுக்கறதுல எப்படி சிக்கலை உருவாக்குதுன்னு கிராமப்புறத்தில் போயிட்டு, நகர்ப்புறத்திலே கூட ஜாதி வந்து மனசுக்குள்ள தானே இருக்கு. அந்த மனுஷன் நகரில் இருந்தா என்ன, கிராமத்தில் இருந்தா என்ன? அப்ப ஜாதி நீ எல்லாம் போய் அதை படிச்சா, இப்ப நான் அந்த மாதிரி பிரச்சனைகளை தென்காசியில ஒரு குழந்தைக்கு வந்து நான் சிஓ வரைக்கும் நான் பேசியிருக்கிறேன். இது ஏன் இந்த குழந்தைக்கு கொடுக்கல அப்படின்ட்டு, அப்படியும் தலையிட்டு அவங்க கொடுத்துருக்காங்க அந்த சீட்டை. அப்போ அந்த குழந்தை ப்ரொடெஸ்ட் பண்ணி, அந்த பேரண்ட் ப்ரொடெஸ்ட் பண்ணி நமக்கு செய்தி வந்ததுக்கு அப்புறம் தான் நாம தலையிடுறோம். அப்ப அப்படி இல்லாம முறைப்படியாக குழந்தையினுடைய கடந்த காலத்துல ஹெட்மாஸ்டர்ஸ்ல அதான பண்ணாங்க, 80களில் 90களில் அப்படிதானே பண்ணாங்க. குழந்தையோட விருப்பத்தை தான் அடிப்படையை எடுத்துக்கிட்டாங்க. அப்படி இப்ப இங்க ஹெட்மாஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க. இங்க பழைய ஹெட்மாஸ்டர்ஸ், ரிட்டையர் ஆன ஹெட்மாஸ்டர்ஸ், அவங்க அனுபவத்திலிருந்து கேட்டாலே தெரியும் அது ஒரு பிரச்சனையே கிடையாது. 10ஆம் நிலை முடித்த குழந்தைகள் ஆர்வம் மிக்க படிப்புல 12ஆவது சேர்றது நியாயமா இருக்க முடியும். ஆனால் 12ஆவதுல எடுக்காத பாடத்தை நான் போயிட்டு அண்டர் கிராஜுவேட்ல எடுக்கிறேன்னு சொல்றது பாருங்களேன், அது ரொம்ப சவால் மிக்கது. லட்சத்துல ஒருத்தர், நீங்களே எக்ஸப்ஷனல் கேஸா இருக்கலாம். நீங்க ராமானுஜம், சீனிவாச ராமானுஜம் குழந்தை பருவத்தில் அவர் எழுதின தீசிஸ் தீரங்கள் எல்லாமே இன்னி வரைக்கும் வந்து ப்ரூவ் ஆகல.
அப்போ ராமானுஜம் வாஸ் a genius அப்படின்றதுனால ராமானுஜம் மாதிரி எல்லாரையும் நீங்க கருதி விட முடியாது இல்லையா? ரைட் ஆனரபிள் சீனிவாஸ் சாஸ்திரி மாதிரி எல்லாரையும் நீங்க கருதி விட முடியாது. எக்ஸெப்ஷனல் கேஸா இருக்கக்கூடியவங்களை நாம பொதுமைப்படுத்த முடியாது. அதெல்லாம் விதிவிலக்காக தான் பண்ணணும். நியாயமாக ஒரு பாடத்தில் ஆழமான அறிவு இருந்தாதான் அடுத்த நிலைக்கு போக முடியும். அப்போ இந்த பாடத்தில் நான் ஒரு அளவுக்கு ஆழமான அறிவு பெற்று, இளநிலையில் ஆழமான அறிவு பெற்று, அதே பாடத்தில் நான் முதுநிலை பெற்று நான் ஆசிரியராக வரும் பொழுது ஆமா அந்த அட்மிஷன்ல கரெக்ட் பண்ணணும்னு சொல்றேன். ஆமா அது 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 மறுக்கப்படாமல் அதை செய்ய, அதுதான் சமச்சீர் கல்வி. நீங்களே டிவைட் பண்ணி உங்களுக்கு ஆர்ட்ஸ் தான் வரும், நீ சயின்ஸ் வராது, நீங்க டிசைன் பண்ணக்கூடாது. அவன் எடுத்து படிச்சுட்டு அதுல அவன் தோல்வி அடைஞ்சு அவன் பணம் பெற்றான். நீங்க அது ஹையர் செகண்டரியில திறந்த மனதோடு மாணவர்கள் கேட்கிற பாடப்பிரிவை கொடுக்கணும் அப்படின்றத தான் நாம் அரசாங்கத்துக்கு தொடர்ந்து வலியுறுத்துறோம். அதை தமிழ்நாடு அரசிடம் அதை தவறாக பயன்படுத்துறாங்க. இது இது இந்த மக்களுக்கு இருக்கிற இந்த நியாயமான கோரிக்கையை தவறாக புரிந்து அதுக்காக நான் கியூட் எக்ஸாம் எழுது, நீ கியூட் எக்ஸாம் வச்சுட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி ஒரு வணிக ரீதியாக பள்ளியிலிருந்து மாணவர்களை பயிற்சி, இதை தமிழ்நாடு அரசு உள்வாங்கி கொண்டு புரிந்து கொண்டு மாநில பாடத்திட்ட பள்ளிகள்ல +1 படிக்கிற மாணவர்கள் 10th முடிச்சுட்டு என்ன குரூப் கேட்கறாங்களோ 10th மார்க்க கணக்கில் எடுத்துக்காம அவங்க கேட்கிற குரூப்பை கொடுத்து அவர்களுக்கு சிறந்த பயிற்சியை கொடுங்க என்ற கோரிக்கையை நிச்சயமாக நான் முழுசா புரிஞ்சுக்கிட்டேன் சார். வரலாம் 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 செய்யக்கூடாதுன்றது கரெக்ட் தான், நியாயமானது நியாயமானது. ஐயா ஆமா நீங்க தாராளமா வாங்குங்க சார். நீட் எக்ஸாமுக்கு பிஸ்கெட் கொடுத்து வாங்கின ஒரு போட்டோ ஒரு நியூஸை காட்டுங்க. நீட் எக்ஸாமுக்கு கல்லூரிக்கு போயிட்டே இருக்கிற மாணவனை தடுத்து வாங்கினாங்க, சரியா? யாரு செஞ்சிருந்தால் கம்ப்ளைண்ட் கொடுத்து உள்ள வைங்க சார். கம்ப்ளைண்ட் கொடுத்து நீங்க சொல்றது திமுக வாங்கினதா பாஜக வாங்கினதா ரெண்டு கட்சியோட சண்டையா நீட்ட மாத்த பாக்குறீங்க. இங்க தமிழ்நாடு மக்களுடைய பிரச்சனை இது பாஜகவா திமுகவான்ற பிரச்சனையே கிடையாது. பாஜக அண்ணாமலை அவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் திமுகக்கு மாற்று அப்படின்னு காட்டுறதுக்காக திமுக செய்ததை தான் செய்யணும்னு நினைக்கிறாரு. இது ரெண்டு கட்சிக்குள்ள இருக்கிற பிரச்சனையா இருக்கணும். ஆனா நீட்டு மக்கள் பிரச்சனை. மக்கள் மாணவர் இயக்கங்கள் வாங்கின கையெழுத்து பற்றி நான் பேசுறேன், கட்சி வாங்கின கையெழுத்து பத்தி நான் பேசல. மாணவ இயக்கம் நான் சொல்றது மாணவர் இயக்கம். நான் சொல்ற கட்சி சார்பு இருக்கிற மாணவர் அமைப்பு சொல்லல. நான் அந்த மாணவர் அமைப்பு சொல்லல. கட்சி சார்ந்த மாணவர் அமைப்பு வாங்கின மாணவர் அணி வாங்கினதை நான் சொல்லல. நான் சொல்றது மாணவர் இயக்கங்கள் வாங்கினாங்க. இந்திய மாணவர் சங்கம் பேர் சொல்லணும் ஆசைப்பட்டா இந்திய மாணவர் சங்கம் வாங்கினாங்க, அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றம் வாங்கினாங்க, புரட்சிகர இளைஞர் மாணவர் அமைப்பு வாங்கினாங்க. இப்படி பல மாணவர் அமைப்பு எண்ணெயிலிருந்து 2017 இருந்து இன்றைக்கு நேற்று அல்ல. அதெல்லாம் யாரும் யார் கையை பிடிச்சி இழுத்துலாம் வாங்கல. குழந்தைகள் கிட்ட பேசி வாங்கினாங்க, பெற்றோர்கள் கிட்ட போய் வாங்கினாங்க. பெரும்பகுதி இந்த கையெழுத்து எங்க வாங்கப்பட்டிருக்குன்னா குடியிருப்பு பகுதியில் வாங்கப்பட்டிருக்கு. எனவே குடியிருப்பு பகுதியில் வாங்குறது என்பது வேற, குழந்தையினுடைய பள்ளிக்கு போயிட்டு யூனிஃபார்ம்ல போயிட்டு இருக்கிற குழந்தைய கையை பிடிச்சி இழுத்துறது வாங்குறது வேற. எனவே கட்சி அரசியல இதை புகுத்துறது தவறு என்பதுதான் தொடக்கத்திலே நான் சொல்லிட்டேன். நாங்க கட்சி அரசியலுக்குள்ள வரல. நீட் என்பது மக்களுடைய பாதிப்பு மட்டும் இல்ல, எதிர்கால சுகாதாரத்தை பாதிக்கக்கூடிய செயல் என்பதால் அதை ரத்து செய்யணும் என்பது. இவர் ரொம்ப நேரமா வெயிட் பண்றாரு. எங்க நான் இவ்வளவு நேரம் பேசிட்டேங்க, நீங்க லேட்டா வந்தீங்களா? அப்புறம் என்ன? அதாவது நானும் தான் திரும்பவும் சொல்றேன், நான் பேசினதை திருப்பி கேட்கறீங்க. 1 மணி நேரம் பேசினாலும் புரியல, இன்னொரு 3 நிமிஷம் பேசிடுறீங்க. பேசுறதுல ஒரு தப்பும் கிடையாது. நான் திருப்பி கேட்கிறேன், நீங்க 3 மொழின்னு சொல்லிட்டு கொடுக்க போறது ஹிந்தி டீச்சர் மட்டும்தான், சரியா? கேந்திர வித்யாலயால இது வரைக்கும் நீங்க தமிழ் டீச்சர் அப்பாயிண்ட் பண்ணல. அப்பாயின்மெண்ட் ஆர்டர் காட்டுங்க.
அப்பாயின்மெண்ட் ஆர்டரை காட்டாம எங்க பிரஸ் மீட்ல அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இப்போ கில் நகர்ல இருக்க கேந்திர வித்யாலயா இருக்குன்னு சொல்லுங்க, போன் போடுவோம் பிரின்சிபலுக்கு சொல்லுங்க, கில் நகர்ல இருக்குன்னு உறுதியா சொல்லுங்க. இல்லன்னு நான் சொல்றேன்ல, இல்லன்னு சொல்றதால தான் உறுதிட்டு சொல்றேன், உறுதியா தானே சொல்றேன். நான் என்ன நான் போய் சொல்றேன்னா, நான் உங்க இத்தனை பேர் முன்னாடி தான் நான் சொல்றேன். கில் நகர்ல இருக்கா, கில் நகர்ல கேந்திர வித்யாலயா இருக்கு, அசோக் நகர்ல கேந்திர பேர் சொல்றேன் நான், தீவுத்திடல்ல கேந்திர வித்யாலயா இருக்கு. உங்களுக்கு இங்க இதுக்கு கீழே பிரிட்ஜுக்கு கீழே நம்ம சென்ட்ரல் ஸ்டேஷன் போறோம்ல, பிரிட்ஜுக்கு கீழே அந்த கேந்திர வித்யாலயா தமிழ் மீடியம் இருக்கா? சரி சரி, அந்த அந்த விவாதம் வேண்டாம் தயவு செய்து சார், நீங்க கேட்கலாம், தப்பே இல்லை சார். மணி சார் வெயிட் பண்ணுங்க, வெயிட், அவர் கேட்கட்டுங்க. அவருக்கு சார் ஒன்னும் பிரச்சனை இல்லை சார். சார் நாங்க வந்து களத்துல போய் மக்களை பார்த்துட்டு பேசுறோம் சார். நாங்க கட்சி அரசியல் பேசல, அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. எங்களுக்கு இந்த கட்சி அந்த கட்சின்னு எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. இப்போ வந்து ஒரே வார்த்தை ஒன்றிய அரசை சொல்லுங்க, தொடக்கப்பள்ளி முதல் உயர்கல்வி வரை அரசின் பொறுப்பிலும் செலவிலும் கல்வின்னு சொல்லுங்க சார். வேற ஒண்ணுமே வேண்டாம். நாங்க பாராட்டு கூட்டம் நடத்துறோம் சார். 1வது வகுப்புல இருந்து 5வது வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்துணை சிபிஎஸ்இ பள்ளியும் 1வது அவங்க எழுதி வச்சிருக்காங்கல்ல, தாய்மொழின்னு வச்சிருக்காங்கல்ல, இந்திய மொழின்னு வச்சிருக்காங்கல்ல, 1ஆம் வகுப்புல இருந்து 5ஆம் வகுப்புக்கு ஐசிஎஸ்இ பள்ளி, சிபிஎஸ்இ பள்ளி எந்த மாநிலத்தில் இருந்தாலும் அந்தந்த மாநில தாய்மொழியில மட்டுமே நடக்கும். பயிற்று மொழி இருக்கு, அப்படிதான் எழுதி வச்சிருக்காங்க. as far as possible எழுதி வச்சிருக்காங்க. பிராக்டிகல் பேசிட்டு எழுத சொல்லுங்க. அவங்க கிட்ட இருக்கிற அதிகாரத்தை அவங்க அதுக்கு ஒன்றும் கையெழுத்திக்கலாம் வாங்க வேண்டியது இல்லையே. அவங்களுடைய அதிகாரத்தில் இருக்கிற பள்ளியில அவங்க தமிழ் மீடியத்தில் நடத்துறத அவங்கள யார் தடுத்தாங்க? எனவே அது அவர்கள், அதான் நான் சொல்றேனே, அவர்கள் வந்து நேரடியாக ஒரு அரசியல் செய்யறாங்க. ஒரு கட்சியை பின்னுக்கு தள்ளி தான் முன்னுக்கு வருவதற்கான நேரடி கட்சி அரசியல் செய்யறாங்க. இந்த கட்சி அரசியல் என்பது கல்வி அரசியலுக்கு எதிரானது. கல்வி அரசியல் என்பது ஒன்று கல்வியை மறுப்பது, இன்னொன்று அதிகாரப்படுத்துவது. கல்வி மறுத்தால் ஜனநாயகம் பலவீனப்படும், ஜனநாயகம் பலவீனப்பட்டால் தனிமனித சுதந்திரம் போகும். கல்வியை கொடுத்தா ஜனநாயகம் வலுப்பெறும், தனிமனித சுதந்திரம் காக்கப்படும். அந்த அரசியல் தான் நாங்க பேசுவோம். ஐயா மூணு வருஷமா நான் எதிர்க்கும் பொழுது மரியாதைக்குரிய நிருபர் வராததற்கு நான் பொறுப்பல்ல. ஊடகத்துல வீடியோ இருக்கு, முதல் வீடியோ என்னுடைய வீடியோ தான். இல்லைங்க, பத்திரிகை செய்தி இருக்கு, பிரிண்ட் மீடியால போட்டோ எடுத்து அனுப்புறேன் உங்களுக்கு. இல்லைங்க, அதாவது தவறான கருத்து தயவு செய்து மன்னிக்கணும். இது வந்து நியாயமற்ற கருத்து. ஏனென்றால் நீங்களும் வந்து சமச்சீர் கல்வி காலத்திலிருந்து கல்வியை தொடர்ந்துகிட்டு இருக்கிறீங்க. ஒவ்வொரு அரசாங்கம் தவறான ஒரு கொள்கை முடிவு எடுக்கும் அப்படின்னு சொன்னா அந்த கொள்கை முடிவை தவிர பற்றி உடனடியாக அறிக்கை கொடுத்திருக்கோம். ஒருத்தர் வந்து எங்களை கிண்டல் பண்ணி கூட ஒருத்தர் பேசினார். ஒரு அறிக்கை கூட வந்துச்சு. அதுக்கும் நாங்க வந்து பதில் சொன்னோம். எனவே இல்லாம இல்ல, மாதிரி பள்ளி தொடக்க காலத்திலிருந்து எதிர்த்துட்டு இருக்கிறோம். நாங்க ஆதரித்தோம் என்றோ மௌனமாக இருந்தோம் என்றோ எந்த அடிப்படையில் நீங்க சொல்றீங்கன்னு என்னால வந்து புரிஞ்சுக்க முடியல. ஏனென்றால் அதுல வந்து தலையங்கமே எழுதியிருக்கு. அரசாங்கத்திற்கு மனு கொடுத்திருக்கோம், மனு கொடுத்த நகல் எங்க கிட்ட இருக்கு. அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாங்க வந்து பல அறிக்கைகள் கொடுத்திருக்கோம். அந்த அறிக்கைகள் வெளியில வந்து யூடியூப்ல இருக்கு. எனவே இது வந்து ஒரு தேவையில்லாத ஒரு குற்றச்சாட்டு. யார் செய்தாலும் எப்ப செய்தாலும் தவறு தான். கோச்சிங் சென்டர் நடத்துறேன்னு சொல்லிட்டு போங்க. கோச்சிங் சென்டர் நடத்துங்க சார், ஸ்கூல் நடத்தாதீங்கன்னு சொல்றீங்க. கோச்சிங் சென்டர், நான் தான் திருப்பி கேட்கிறேன், கோச்சிங் சென்டர் நடத்துங்கன்னு சொல்ல வர்றீங்க. கோச்சிங் சென்டர் நடத்திட்டு இருக்காங்க சார். அந்த கோச்சிங் சென்டர் மூலமா நிறைய பேர் நீட்டுக்கு வர்றாங்க சார். ஸ்கூலை மூடுங்கன்னு தேசிய கல்விக் கொள்கை சொல்லுது. அதை இவர்கள் நியாயப்படுத்த கூடாது என்று நாங்கள் சொல்றோம். நியாயப்படுத்த கூடாதுன்னு சொல்றோம். சரிங்களா? எல்லா மக்களுக்கும் சமமான கற்றல் வாய்ப்பு கொடுன்னு சொல்லி கேட்கிறோம். ஆசிரியர்களை எல்லாம் நேமிங்கன்னு சொல்றோம். ஆசிரியர் பற்றாக்குறை இருக்கு அல்லது ஆசிரியர் காலி பணியிடங்கள் இருக்குன்னா நேமிங்கன்னு சொல்றோம். எனவே தவறுகளை சுட்டிக்காட்டாமல் இல்ல, இவர்கள் தவறு செய்கிறார்கள் என்பதனால் இன்னொரு பெரிய தவறை செய்ய வைத்துவிட்டு இவர்கள் தவறிலிருந்து இவர்களை காப்பாற்றுவதற்கு நாங்கள் அல்ல. அதோ பாருங்க, அவர் பெரிய தப்பு பண்றாரு, அதை விட இது சின்ன தப்பு பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்ற ஏற்பாடு அல்ல. பிஎம்சி தாங்க தப்பு, தகைசால் பள்ளி சிறந்ததுங்க அப்படின்னு சொல்ற ஏற்பாடு எல்லாம் கிடையாது. தகைசால் பள்ளியும் தப்பு தான், மாதிரி பள்ளியும் தப்பு தான், பிஎம்சி பள்ளியும் தப்பு தான். பாகுபாடை வளர்க்குமே ஆனால் அந்த கல்வி முறை தவறு அப்படின்றத நாங்க சொல்லியிருக்கோம்.
ஆதி திராவிட நலத்துறை பள்ளிகளை பள்ளி கல்வித்துறையோட இணைக்கணும்னாங்களே, இதே இடத்துல தானே அந்த பிரஸ் மீட் நடந்தது, கருத்தரங்க நடந்தது. நீங்களும் தானே வந்திருக்கணும். அதுல தெளிவா சொல்லுமே, உங்க பள்ளி கல்வித்துறைக்குள்ளேயே பாகுபாடை வச்சுக்கிட்டு நீங்க ஆதி திராவிடர் பள்ளியை கொண்டு வந்து இதுல சேர்க்கறீங்க அப்படின்னு நாங்க கேட்கலையா? எனவே இது தேவையற்ற ஒரு குற்றச்சாட்டு. அதனால நாங்க உங்களை மறுக்கல, உங்க காதுக்கு எட்டாம இருந்திருக்கலாம். அதனால நீங்க கேட்டதை நான் தவறுன்னு சொல்ல வரல. ஆனா எங்க நிலைப்பாடு தெளிவானதுதான். மாதிரி பள்ளிகளை நாங்கள் ஏற்கல எந்த வடிவத்தில். வேற ஏதாவது கொஸ்டின் சொல்லுங்க. இப்பதான் சார் அவர் கேட்டாரு. அது ரொம்ப தெளிவு சார். 622 கோடி ரூபாய் வந்து சமஸ்கிருதத்துக்கு செலவு பண்ணியிருந்தாங்க ஒரு 5 ஆண்டு காலத்துல. 622 கோடி. ஹிந்தி இல்லாத மாநிலங்கள்ல இந்திய ஆசிரியர்கள், அதாவது ஹிந்தி பேசாத மாநிலங்கள்ல இந்திய ஆசிரியர் நியமிக்கிறதுக்கு 50 கோடி ரூபாய் அறிவிச்சிருந்தாங்க. ஆனா பிற மொழிகளுக்கு எந்த நிதியும் அறிவிக்கல. தெரிந்தது. தேசிய கல்விக் கொள்கையில சமஸ்கிருதத்தை பத்தி பேசும் பொழுது இந்தியாவுடைய மொழி வளர்ச்சிக்கும் இந்தியாவுடைய பண்பாட்டு வளர்ச்சிக்கும் அளப்பரிய பங்களிப்பை சமஸ்கிருதம் செய்திருப்பதனால் சமஸ்கிருதம் தொடக்க பள்ளியிலிருந்து உயர்நிலை வரைக்கும் எல்லா நிலையிலும் தாராளமாக தங்கு தடையின்றி கற்றுக் கொடுப்பதற்கு அனைத்து வாய்ப்பும் வசதிகளும் உருவாக்கப்படும் அப்படின்னு தெளிவா எழுதி வச்சிருக்காங்க. இதே சொல்லாடல் மித்த மொழிகளுக்கு அவங்க எழுதல. எனவே அவங்க திட்டம் என்னன்னா, இப்ப வட இந்தியாவில் இருக்கிற பல மொழிகளை வந்து இந்தி விழுங்கி விட்ட பிறகு தென்னிந்திய மொழிகளில் இந்தி விழுங்கினால் கடைசியாக இந்தியை சமஸ்கிருதம் விழுங்கும். இது வந்து அவங்களுடைய அஜெண்டா. அந்த அஜெண்டா படி அந்த இலக்கை நோக்கி அவர்கள் வந்து நகர்றாங்க. இப்ப நாம என்ன கேட்கிறோம்னா, நீங்க 3 மொழின்னு சொல்லிட்டு இருக்கிற உயர்கல்வியில எனக்கு இடம் கிடைக்குமா? காலேஜ் இருக்கா? காலேஜ்ல வந்து பிஎஸ் சீட் ஃப்ரீயா கிடைக்குமா? கவர்மெண்ட் காலேஜ் இருக்குமா? கவர்மெண்ட் காலேஜ்ல செல்ஃப் ஃபைனான்ஸ் நடத்தக்கூடாது. அதை பத்தி பேசு. அதுதான் பெற்றோர்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. எனவே அவர்கள் சொல்லக்கூடியது என்பது இந்தியாவை ஒற்றை பண்பாட்டு தேசமாக கட்டமைக்கிற முயற்சி. அதற்கு கல்விக் கொள்கையை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்த கொண்டு வர்றாங்க. முடிஞ்சிருச்சு. இவ்வளவு நேரம் நாங்க பேசினதை திரும்பவும் நாங்க பேச வேண்டிய ஒரு இல்ல, பரவாயில்ல. ஒன்னு பாயிண்டட் கொஸ்டின் நான் மறுக்கவே இல்லை. ஒன்று, நீங்க சொல்ல வருது வந்து பிஎம்சி பள்ளியை ஏற்றுக்கொண்டதாக கையெழுத்து போட்டாங்கன்ட்டு. இது எவ்வளவோ முறை மறுத்தாச்சு. அது வந்து அந்த சீஃப் செக்ரட்டரி எழுதின லெட்டருடைய கடைசி பேராகிராஃபில் இருக்கிற லாஸ்ட் 3 லைன்ஸ் படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். we have appointed a committee. அந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் படி, அந்த கமிட்டின்றது இந்த மாநில கல்விக் கொள்கை அந்த கமிட்டி அல்ல. இவங்க சொல்ற கமிட்டி வந்து ஐஏஎஸ் ஆபீசர் தலைமையிலேயே ஒரு கமிட்டி போட்டிருக்கோம். அந்த கமிட்டி கொடுக்கிற பரிந்துரையின் அடிப்படையில் நாங்கள் முடிவெடுப்போம் தான் சொல்லியிருக்கிறாங்க. அதே ஒரு சீஃப் செக்ரட்டரி யூனியன் செக்ரட்டரிக்கு எழுதுனா எப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்துவாரோ அப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்தாரு. டிப்ளமேட்டிக் வேர்ட்ஸ். ஆனால் ரொம்ப தெளிவா என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நாங்க ஒரு குழு போட்டிருக்கோம், அந்த குழுனுடைய பரிந்துரையின் அடிப்படையில் நாங்க வந்து கையெழுத்து போடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த குழு தெளிவா கையெழுத்து போடாதீங்கன்னு சொல்லிடுச்சு. எனவே அவங்க கையெழுத்து போடல. எனவே அவர்கள் யூ டர்ன் எல்லாம் எடுக்கல. அவங்க தெளிவா நாங்க குழு போட்டிருக்கோம், குழு சொன்னது அடிப்படையில தான் பண்ணுவோம். நாங்க குழு பண்ணக்கூடாது. காரணம் என்னன்னா, அதுல வேலை திறன் பயிற்சி இருக்கிறது, மும்மொழி கொள்கை இருக்கிறது. மும்மொழி கொள்கை பத்தி எல்லாரும் பேசுறாங்களே தவிர வேலை திறன் பயிற்சி பற்றி வாயே திறக்க மாட்டேன்றாங்க. வேலை திறன் பயிற்சி இருக்கு. அப்புறம் பாகுபாடு கொண்ட சமூக அமைப்பாக அது சமூகத்தில் இருக்கிற பாகுபாடை பள்ளி கல்வியிலையும் அது பிரதிபலிக்குது. இந்த காரணங்களுக்காக அதை ஏற்க முடியாதுன்னு சொன்னாங்க. எனவே அது வந்து ஏற்கல. பிற மாநிலங்கள் ஏற்றுக்கொண்டது அப்படின்னு சொல்றது இருக்கு பாருங்க. அப்போ இன்றைக்கு உத்தரப்பிரதேசல ஆவாதி மொழி பேசுற மக்களை பார்த்து எப்படி இந்தி மொழின்னு பேசுறாங்கன்னு சொல்றாங்களோ, அப்படித்தான் தமிழ்நாட்டு மக்களை பார்த்து இந்தி மொழி பேசுறவங்கன்னு சொல்ல வேண்டிய நிலை தான் யாருக்கு உருவாகும்? தமிழ்நாட்டுக்கு உருவாகும். எனவே அப்படி ஒரு தேவை ஏற்படல. இங்க வந்து நாங்க கல்வியில அக்கறை எதிலையுமே நாங்க முழுசா வளர்ந்துட்டோம் சொல்லவே இல்லை. ஆனால் 100 ஆண்டு காலமாக சிறுக சிறுக கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி வந்திருக்கோம். மற்ற மாநிலங்கள்லாம் சிந்திக்காத போது கர்ம வீரர் காமராஜர் 3 கிலோமீட்டருக்கு ஒரு பள்ளிக்கூடம் திறந்தாரே. தந்தை பெரியார் எதை சிந்தித்தாரோ, எதை செயல்படுத்தணும்னு நினைச்சாரோ அதை கர்ம வீரர் காமராஜர் செய்ய தொடங்கினாரே. அதற்கு அடுத்தபடியாக வந்த திமுகவும் அண்ணா திமுகவும் கல்வியை பொறுத்த வரைக்கும் மாவட்டத்திற்கு ஒரு மருத்துவ கல்லூரி, மாவட்டத்திற்கு ஒரு கலை அறிவியல் கல்லூரி என்கின்ற வகையில முன்னேறி இருக்குது. இதுதான் மற்ற மாநிலத்திற்கும் தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம். மற்ற மாநிலங்கள் எல்லாம் வந்து
+2 இன்ட்ரடியூஸ் பண்ணும்பொழுது ஜூனியர் காலேஜ் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. சில இடங்கள்ல வந்து இன்டர்மீடியட் காலேஜ் தனியா வச்சாங்க. ஆனா தமிழ்நாட்டில் என்ன நினைச்சாங்கன்னா அதற்கான கட்டமைப்பு இல்ல, அதற்கு நிதி செலவு பண்ண முடியாது, எனவே பள்ளிக்கூடத்தில் வச்ச ஹை ஸ்கூல் எல்லாம் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஆக்கிடலாம் அப்படின்னு சொல்லி எந்தெந்த ஹை ஸ்கூல் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஆக்க முடியுமோ அப்படி 8 கிலோமீட்டருக்கு ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூல். இதை மற்ற மாநிலங்கள் செய்யலையே. இது அத்துணையோட குமுலேட்டிவ் ஃபேக்டர் தான் நீங்க அந்த 50% ஜிஇஆர்னு சொல்றது. 50% ஜிஇஆர் சும்மா வந்து அச்சீவ் பண்ணிடல, பல ஃபேக்டர்ஸ் இருந்தது. உங்களுக்கு கலைஞர் முதலமைச்சரா இருக்கும் பொழுது 5000 ரூபாய் அறிவிச்சாங்க சமூக நலத்துறையின் கீழே. இங்க ஹெட் மாஸ்டர்ஸ் உட்கார்ந்துட்டு இருக்காங்க, கேட்டு பாருங்க. 8ஆம் கிளாஸ் வரைக்கும் பெண் குழந்தைங்க வந்து படிச்சா திருமண வயசுல 5000 அறிவிச்சாரு. அந்த அறிவிப்புக்கும் பள்ளி கல்விக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனால் அந்த ஆண்டு நடுநிலை பள்ளியில விடுபட்ட பெண் குழந்தைகளாம் திருப்பி கொண்டு வந்து சேர்த்தாங்க. ஆக தமிழ்நாடு அரசை பொறுத்த வரைக்கும் கொள்கையின் அடிப்படையில், கல்வி என்கின்ற கொள்கையின் அடிப்படையிலும் சரி, அந்த கல்வி கொள்கையின் அடிப்படையில் தருவதற்கு தேவையான ஊக்க வசதிகள், அது நிதியாக இருக்கலாம் அல்லது மற்ற பக்கத்திலேயே பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கிறதாக இருக்கலாம், விடுதிகள் திறப்பதாக இருக்கலாம், இப்படி பலவற்றிலும் கவனம் செலுத்தியால்தான் இந்த முன்னேற்றம் அடைந்திருக்கு. இந்த முன்னேற்றத்தை ஒட்டுமொத்தமாக தேசிய கல்விக் கொள்கை பின்னுக்கு இழுத்துவிடும். அது ஒரு குறிப்பிட்ட கூறு மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாக பின்னுக்கு இழுத்துவிடும் என்பதால் தேசிய கல்விக் கொள்கை 2020 ஏற்க இயலாது. கண்டிப்பா அதான் டிப்ளமேட்டிக். இப்ப மிஸ்டர் ஜெய்சங்கர் ஃபாரின் செக்ரட்டரி எப்படி பேசுறாரோ அந்த மாதிரி தான். கையில விலங்கு போட்டு காலில் விலங்கு போட்டு இங்க வந்தது நல்லா தெரியும். பிரதம மந்திரி அங்க வந்து திரு ட்ரம்ப் அவர்கள் பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கும்போது இன்னொரு பிளைட்ல கொண்டு வர்றாங்க. பிரதம மந்திரி வாய் திறந்தே பேசல. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அதை எப்படி திரு ஜெய்சங்கர் அவர்கள் சமாளித்தார்களோ அதை போலத்தான் ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் இன்னொரு ஐஏஎஸ் ஆபீசருக்கு எழுத முடியும். அது வந்து முதலமைச்சர் பேசியிருந்தா கேள்விக்குட்படுத்தலாம், பள்ளிக்கல்வி அமைச்சர் கேட்டிருந்தா கேள்விக்குட்படலாம். அதான் நான் தொடர்ந்து சொல்லும் போது சொன்ன டிப்ளமேட்டிக் வேர்டுன்னு சொன்னேன். நான் இது டிப்ளமேட்டிக் வேர்டு தானே தவிர, ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங்கா அவர் சொன்னது என்னன்னா பரிந்துரையின் அடிப்படையில் முடிவெடுப்போம் தான் சொன்னாரே தவிர, பரிந்துரை அந்த வார்த்தை போடாம இருந்தாதான் நீங்க சொல்றது வந்து வேறதான். சமுதாய கல்வி முன்னேற்றத்திற்காக அதை பரிந்துரைக்கின்ற பல கொள்கைகள் முற்றிலும் நம்மை பொறுத்தவரையிலே முரண்பட்டதாக இருக்கிறது என்று தொடக்கத்திலே இருந்து குரல் எழுப்பி வருகின்ற பொதுப்பள்ளிக்கான மாநில மேடை அவ்வப்போது இதழ்கள் வாயிலாகவும் அதில் இருக்கின்ற எதிர்கருத்துக்களை எல்லாம் விளக்கி வருகிறது. இருப்பினும் 5 ஆண்டுகள் கழிந்த பிறகும் அந்த கொள்கையினுடைய நிலையை சரியாக மாநில அரசு எதிர்த்து வருகிறதா என்பது சிறிது ஐயத்திற்குரியதாகத்தான் இருக்கிறது. ஏதேனும் ஒரு காரணத்தை கொண்டு ஏதேனும் ஒரு நாள் சிலவற்றை சொல்லுகிறார்களே தவிர, இன்றைய கல்வித்துறையிலே நடந்து கொண்டிருக்கின்ற பல திட்டங்கள் மறைமுகமாக அந்த 2020 கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டது போல தோன்றுகிறது. மாநில அரசு அதாவது திட்டவட்டமாக அதை மறுக்கவில்லை. அது மட்டுமல்ல, நம்முடைய மாநிலத்திற்கென ஒரு கல்விக் கொள்கை வேண்டும் என்பதற்காக ஒரு குழுவை அமைத்து நம்முடைய மாநில அரசு கல்விக் கொள்கையை வகுத்தது. இந்நாள் வரை அந்த கொள்கையை ஏன் வெளியிடவில்லை என்பது ஐயத்துக்குரியதாக இருக்கிறது. இப்படி பல சிக்கல்களுக்கு இருக்கின்ற இடையில் நீண்ட நாட்களாக தொடக்க காலத்திலிருந்து அதை பற்றி பேசி வருகின்ற பொதுப்பள்ளிக்கான மாநில மேடை இதை இன்னும் நாம் வலுப்படுத்த வேண்டும் இந்த கருத்தினை என்பதற்காக ஒரு வலைத்தளத்தை ஒரு பெற்றோரை கொண்டு இன்று தொடங்கியிருக்கிறோம். ஏன் நாம் என்றே சொல்லலாம், ஏன் நம்மால் 2020 ஒன்றிய அந்த கல்விக் கொள்கையை எதிர்க்கிறோம் என்பதை விளக்குவதற்காக அந்த வலைத்தளம் தொடங்கப்படுகிறது. இன்று தொடங்கப்பட்டுள்ளது. இதற்கு முழுமூச்சாக இருந்தவர் எங்களுடைய பொதுச் செயலர் பிரின்ஸ் கஜேந்திர பாபு அவர்கள். அவருக்கு துணை நிற்கின்ற பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் அருமைநாதன்,
முனைவர் ரெக்ஸ் சர்க்குணம், சாகிர் ஹுசைன் மற்றும் நீலகண்டன் மற்றும் பலர் எங்களுக்காக எங்களுடைய உதவிக்கு, எங்களுடைய பணிக்கு தோளோடு தோள் கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கூட்டத்தினை ஏற்பாடு செய்த பிரின்ஸ் கஜேந்திரபாபு அவர்களுடைய வேண்டுகோளுக்கென ஊடக நண்பர்களெல்லாம் வந்திருக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.